ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை எல்லாரையும் வாழ்த்துகிறேன். Je vous dis la bienvenue au nom du Seigneur Jésus-Christ. இயேசு கிறிஸ்து உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். Que le Seigneur Jésus-Christ que vous bénisse. தேவனுடைய வார்த்தைக்கு திருப்புவோம் நாங்கள். Donc passons à la parole de Dieu. 2 கொரிந்தியர் புத்தகம். Le livre de 2 Corinthiens. 2 கொரிந்தியர் புத்தகம். 2 Corinthiens. பதிமூன்றாவது அதிகாரம். Chapitre 13. 14ஆம் வசனம். Verset 14. 13ஆம் அதிகாரம். Chapitre 13. 14ஆம் வசனம். Verset 13 en français. En français, verset 13. Il n'y a pas de verset 14. Il n'y a pas de verset 14. இந்த வசனத்தை மாத்திரம் பிரெஞ்சில் வாசிக்க கேட்போம். Nous allons lire en français. Après, seulement ce verset. பிள்ளைகள் நீங்க உங்களோட பைபிளில் பாருங்க. Après les enfants, vous regardez sur votre Bible. பிரெஞ்சில் வாசிக்க கேட்போம். Nous écoutons en français. Que la grâce du Seigneur Jésus-Christ, l'amour de Dieu et la communication du Saint-Esprit soient avec vous tous. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். எல்லாரும் சொல்லுங்க. பாடமானாக்கள் சொல்லுங்க எல்லாரும். Tout le monde dit. எல்லாம் தெரியும் சொல்லுங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம். அப்படின்னா 3 கடவுள் இருக்கிற மாதிரி இல்லை தெரியுது. C'est comme s'il y avait 3 dieux. இதை பார்த்தா 3 கடவுளை ஆராதிக்கிறோம். Lorsqu'on voit ça, cela on dit qu'on adore 3 dieux. பார்க்கணும்னா இயேசு ஒரு கடவுள். Jésus est un dieu. பிதா ஒரு கடவுள். Le Père est un dieu. பரிசுத்த ஆவியோட ஒரு கடவுள் மாதிரி தெரியுது எங்களுக்கு. Le Saint-Esprit est comme s'il était un dieu. தேவன் என்று சொன்னோட எல்லாருக்கும் பிரியம். அவர் தேவன். Lorsqu'on dit Dieu, c'est Dieu. சிலர் இயேசு என்று சொன்னால் அவர் இயேசு மாம்சத்தில் வந்தவர் தான். Donc lorsqu'on parle de Jésus, c'est Jésus qui est quelqu'un சிலர் qui est venu au பரிசுத்த ciel. ஆவி என்றால் Lorsqu'on parle de ஆவியா Saint-Esprit, தானே வந்துட்டு போறார். il est venu en tant qu'esprit, c'est tout. அவர் தேவன் என்று சொன்னால் Mais lorsqu'on dit Dieu, அவர் 100 விதம் ஒரு நல்ல பவரா இருக்கிறார். il est 100% puissant. ஓ இயேசு கிறிஸ்துவா? Oh, c'est Jésus அவர் Christ. மாம்சத்தில் வந்தவர் தானே. Mais lui, il est venu அவர் en chair. 75 விதம் ஒரு கடவுள் மாதிரி. C'est comme s'il était un Dieu. ஓ பரிசுத்த ஆவியா? Oh, si c'est Saint-Esprit, அது பரிசுத்த ஆவி தானே. c'est Saint-Esprit. ஒரு ஆவி தானே. C'est un esprit. அவர் சும்மா ஒரு ஆவி மாதிரி வந்துட்டு Il est போயிடுவார். venu comme un esprit et il part. அவர் 25 ஒரு பவர் உள்ள ஆள். Donc il a 25% de puissance. ஒரு நாளும் இல்லை. C'est pas cela. தேவன் தான் இயேசு. Jésus-Christ est Dieu. இயேசு தான் தேவன். Dieu est தேவன் தான் Jésus-Christ. பரிசுத்த ஆவி. Dieu est Saint-Esprit. பரிசுத்த ஆவி தான் தேவன். Saint-Esprit est Dieu. பரிசுத்த தான் இயேசு. Donc c'est le Saint-Esprit qui est Jésus. இது 3 பேரும் இதுல பிரிச்சு காட்டுகிறார் ஆண்டவர். Donc là, Dieu il a montré séparément பழைய les 3. ஏற்பாட்டில Dans l'Ancien Testament, ஒரு தேவன் இருந்தார். il y avait un Dieu. அவர் தான் யெகோவா. C'est lui qui est Jéhovah. அவர் தேவன். Il est Dieu. இப்போ அவர்தான் Mais c'est lui, maintenant, மனுஷனுடைய பாவங்களுக்காக அவர்தான் மனுஷனா வந்தார். c'est lui qui est venu en tant qu'homme pour les péchés des hommes. தேவனுடைய ஆவிதான் L'Esprit de Dieu ஒரு பெண்ணுக்குள்ள வந்தது. est venu dans le ventre d'une femme. ஆனா சரீரம் மரியாளுக்குள்ள எழும்பினது. Donc le corps s'est formé dans Marie. ஆனா அவருக்குள்ள வந்த பரிசுத்த ஆவி தேவனுடையது. Mais l'Esprit Saint qui est venu en elle, c'était Dieu. இப்போ அவர் மனுஷனா உலாவிக் கொண்டிருக்கிறார். Lui, il se promenait en tant இப்போ qu'homme. கடவுள் மனுஷனா உலாவிக் கொண்டிருக்கிறார். Donc Dieu était homme. ஆனா பார்த்தா சரீரம் தான். Mais lorsqu'on voit, c'est le corps. ஒரு ஆள் போல தெரியுது. C'est comme si c'était une personne. ஸ்டெனிஃபன் இருக்க வாங்கோ. இயேசு வாங்கோ. Donc là, c'est Jésus. இயேசு. C'est Jésus. ஆனா எங்களுக்கு தெரியும் வேற. On le sait, on le connaît. அப்பா அம்மாவோட பேர் ஜோசப் மரியாள். Le nom de la mère, c'est Marie, le père c'est Joseph. ஆனா இவருக்கு தங்கச்சிமார் தம்பிமார்களுக்கு தெரியும். Il a des petites sœurs et des petits frères. ஆனா இவர் 12 வயசுல இவர் சினகோகுக்கு போய் டோராவை படிச்சவர். Il a été à la synagogue à 12 ans et il a étudié la Torah. இவருக்கு தெரியும். On le connaît. ஆனா சரீரம் தான் இயேசுவின் சரீரம். Mais le corps c'est Jésus. அந்த அவருக்குள்ள இருந்த ஆவி பிதாவானவர் ஆவியா இருந்தார். Donc c'était le Père qui était esprit en lui. முதல் பிதா என்ன செய்தார்? Donc premièrement le Père il a fait quoi? அவர் தன்னுடைய தெய்வ
தன்மையை மனுஷன் மூலம் வெளிப்படுத்தினார். Donc il a dévoilé sa divinité à travers les hommes. அவரை பார்க்க முடியாது. On ne pouvait pas le voir. தேவனை யாரும் பார்க்க முடியாது. Personne ne pouvait voir Dieu. அவரை யாரும் பார்த்துட்டா செத்துருவாங்க. Si quelqu'un le voyait, il mourait tout de suite. அவர் என்ன செய்தாருன்னா, Qu'est-ce qu'il a fait? ஒரு ரஜீவனை போல ஆக்கல, C'est comme une personne comme Rajib, ஞானத்தை போல ஆக்கல, comme pasteur Nyanam, மார்க்கு, comme frère Marc, வின்சென்ட் போல ஆக்கல, comme frère Vincent. அவருக்கு ஏசாயா, Il s'appelle Isaïe. அவர் எரேமியா, Lui c'est Jérémie. அவர் ஆபிரகாம், Lui c'est Abraham. அன்டி பாஸ்கலனை தெபோராள், Pascalinanti c'est Déborah. இவர் எலியா. Et lui c'est Élie. அவளை மனுஷனுக்குள்ள எடுத்தார், தெரிஞ்சு Donc, கொண்டார். il l'a choisi parmi les hommes. எடுத்து தன்னுடைய மகிமையை அவர்கள் மூலம் உலகத்துக்கு சொன்னார். Donc il a révélé sa gloire à travers eux. தன்னுடைய மகிமை அவர் மூலம், À travers eux, அவ்வளவுதான். il a dévoilé sa அவர்கள் gloire. மூலம் தான் இயேசுவை வெளிப்படுத்தினது. Donc à travers eux, il a dévoilé Jésus. தெய்வத்தை இப்போதான எலியா வருவார், Donc Élie venait par exemple, தேவனை பற்றி சொல்லுவார். il parlait de Dieu. ஆபிரகாம் வருவார், Abraham venait, தேவனை பற்றி il சொல்லுவார். parlait de Dieu. நோவா வந்தார், Noé, ஆரை பற்றி சொல்லுவார். il parlait de Dieu. தேவன் தான் அவளை தெரிஞ்சு கொண்டது. Donc c'est Dieu qui les a choisis. அவளை எல்லாத்தையும் செய்து முடிச்சுட்டு போயிட்டார். Eux, ils ont fait ce qu'ils devaient faire. அப்ப அவர் எப்படிப்பட்ட தெய்வம்? Donc quel type de Dieu il est? ஆரம்பத்திலேயே Dès le début, அவர் தன்னுடைய அன்பை காண்பிக்கிறார் உலகத்துக்கு. il a montré son amour au monde. அதான் தேவனுடைய அன்பு. C'est ça l'amour de Dieu. மக்களுக்கு சுசேஷம் சொல்லுவார். Il a annoncé l'évangile au peuple. மக்களை ஒரு மோசே மூலம் எகிப்திலிருந்து விடுதலையாக கொண்டு வந்தார் எருசலேமுக்கு. À travers Moïse, il a délivré le peuple en Israël. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு எதிராக எதிரிகளை ஊழியக்காரர்கள் ஒழிச்சு அழிச்சார். Donc il a détruit les ennemis qui étaient contre le peuple de Dieu. தேவனுடைய அன்பு. C'est l'amour de Dieu. இதான் பைபிள் சொல்லுது, தேவனுடைய அன்பு. C'est ça la Bible dit, c'est l'amour de Dieu. இது தேவன். C'est Dieu. அதான் அந்த நாட்களில் அவர் தேவனை பார்க்க முடியாதுன்னு இன்றைக்கும் சொல்றாங்க. C'est pour cela à l'époque on pouvait pas மூன்று கடவுள் அல்ல. Il n'y a pas trois dieux. மூன்று கடவுள் அல்ல. Il n'y a pas trois dieux. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய அந்யோன்ய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. Que la grâce du Seigneur Jésus-Christ, l'amour de Dieu et la communication du Saint-Esprit soient avec vous. தேபோரா இருக்கா வாங்கோ. Communion du Saint-Esprit. மரியாள். Marie. சாதாரண பொம்பளை. C'était une femme simple. இப்ப ஜனங்களுக்கு தன்னை சொல்லிக் கொண்டே இருக்கிறார். Donc lui il révélait au peuple. மோசே வந்து சொன்னார். Moïse est venu. எலியா வந்து சொல்றார். Élie était venu dire. எரேமியா சொல்றார். Jérémie était venu dire. எசேக்கியேல் சொல்றார். Ézéchiel était venu dire. நோவா சொல்றார். Noé était venu dire. கொஞ்ச நாள் கேட்பாங்க. Ils écoutaient pour un peu. அங்கெல்லாம் மறந்துடுவாங்க. Après ils oubliaient. பிறகு ஒரு அடி போடுவார். Après il va les frapper. பிறகு அழிவை கொண்டு வருவார். Il va apporter la பிறகு destruction. பிரச்சனையை கொண்டு வருவார். Après il va apporter des problèmes. டைமுக்கு டைம் ஜனங்கள் விழுந்தெழும்புவார்கள். Parce que les gens ils tombaient, ils chutaient et relevaient. மோசே என்ற மனுஷனை Un homme. எகிப்திலிருந்து கொண்டு வந்தார். Pourquoi il l'a amené? எகிப்திலிருந்து வெளியில கொண்டு திருப்பி கொண்டு வான்னு சொன்னார். Il l'a sorti d'Égypte et il l'a ramené en Égypte pour sortir son peuple. அவளுக்கு ஒரு காரியம் சொன்னார். Il lui a dit une chose. நீ ஒரு ஆலயத்தை கட்டு. Tu dois bâtir un temple. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. Il n'y a pas de pardon de péché s'il n'y a pas de versement de sang. ஆடு மாட்டை கொலை செய்து Il fallait tuer les brebis et les bœufs. தங்களுடைய பாவத்துக்காக பரிகாரம் தேட சொல்ல. Ils devaient retrouver le pardon de leurs péchés. ஒவ்வொரு மனுஷனை மூலம் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினார். Donc il a révélé à travers chaque homme son amour. அன்றிலிருந்து இன்றைக்கு வரை இந்த அன்பை காட்டிக்கொண்டே இருக்கு. Jusqu'à aujourd'hui il démontre son amour. அதான் தேவனுடைய அன்பு. C'est ça l'amour de Dieu. ஆனா ஜனங்கள் Mais le peuple பாவத்துக்காக பரிகாரம் செய்வார்கள். ils donnaient des sacrifices pour leurs péchés. ஆனா பாவம் மூடப்பட்டது. Et le péché était caché. பாவம் கழுவப்படவில்லை. Mais il n'a pas été lavé. அதனால ஆண்டவர் திருப்தி இல்லை. Donc Dieu n'était pas satisfait. தானா ஒரு முடிவெடுத்தார். Donc lui-même il a pris une décision. நானாகவே இந்த உலகத்துக்கு போய் Je vais moi-même partir dans ce monde. என்னுடைய ஆவி Mon esprit ஒரு பெண்ணை தெரிந்து கொள்ளும்.
va choisir une femme அந்த பெண்ணுக்குள்ள என் ஆவி போய் இறங்கும். et mon esprit va descendre dans ஒரு cette femme. சரீரம் ஒன்று உருவாகும். Il y aura un corps qui va se former. ஒரு பேர் வைப்பேன், இயேசுன்ற பேரை வைப்பேன். Je vais lui donner un nom qui est Jésus. ஆனா வெளி உருவம் மனுஷனா இருக்கும், உள்ளுக்கு நான் தான் இருப்பேன். Mais la forme extérieure c'est un homme, mais à l'intérieur c'est moi. தேவன் இப்ப இயேசுவா வரார். Donc Dieu vient en tant que Jésus. ஒரு மரியாளுக்கு சொல்றார். Donc il dit à Marie. மரியா சாதாரண பொம்பளை. Marie était une femme simple. ஜெபிக்கிற பொம்பளை. C'était une femme qui priait. அந்த டைம்ல மரியாளுக்கு கல்யாணம் பேசியாச்சு. Donc à l'époque ils ont arrangé un mariage pour Marie. பேசின மாப்பிளைக்கு யோசப் சரி பிள்ளை பிறக்குது. Donc l'enfant né. இயேசு. C'est Jésus. இவங்களுக்கு தான் தெரியும் அது எங்க பிள்ளை இல்லையாண்டு. Donc c'est eux qui savaient que c'était pas leur enfant. அது கடவுள்ற பிள்ளை. Donc c'était l'enfant de Dieu. எனக்கு ஒரு பணி கொடுக்கப்பட்டிருக்கிறது. Il y a une tâche qui m'a été donnée. மரியாளுக்கு தெரியும் இது எந்த பிள்ளை இல்லையாண்டு. Marie savait que c'était pas son enfant. மரியாளுக்கு இது எந்த பிள்ளைன்னு தெரியும் மரியாள். Marie savait que c'était pas son enfant. இது எனக்கும் யோசேப்புக்கும் பிறந்த பிள்ளை இல்லைன்னு தெரியும். Ce n'est pas l'enfant qu'on a eu ensemble moi et அவளுக்கு Joseph. மாத்திரம் இந்த ரகசியம் தெரியும். C'est elle seule qui connaissait ce secret. அதெல்லாம் மரியாள் 33 வயசு வரையும் இயேசு யாருன்னு உலகத்துக்கு சொல்லல. Mais Marie n'a pas dit jusqu'à 33 ans et demi qui était Jésus au monde. இப்ப மரியாள் இயேசுவை பிறப்பிக்கிறாள். Donc Marie donnait la naissance à Jésus. இயேசு தன் ஊழியத்தை செய்கிறார். Jésus faisait son ministère. அதான் பைபிள் சொல்லுது. La Bible dit அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபை. la grâce du Seigneur Jésus. தேவனுடைய அன்பு L'amour de Dieu. என்னத்தை பிறப்பிக்குது? Qu'est-ce qu'elle fait naître? கிருபையை பிறப்பிக்குது. Elle fait naître la grâce. தேவனுடைய அன்பு என்ன? Quelle est l'amour de உலகத்துக்கு Dieu? என்னத்தை கொண்டு வந்தது? Pourquoi qu'est-ce qu'elle a சொல்லுங்க. apporté? கிருபையை கொண்டு வந்தது. Elle a apporté la grâce. கிருபை என்றா என்ன? Que veut dire la grâce? பாவத்தில செத்து கொண்டிருக்கிறோம். Nous mourons dans le péché. பாவத்தின் சம்பளம் மரணம். La récompense du péché est la mort. எல்லாரும் பாவத்திலே வாழ்றாங்க. Tout le monde vivait dans le péché. தேவனை கீழ்ப்படியலைவங்க. Personne n'obéit à Dieu. ஆண்டவர் சொன்னாலும் கீழ்ப்படிறாங்க. Ils n'obéissaient pas à ce que disait Dieu. தாங்க செய்யறது சரி. Ce qu'ils faisaient était correct. தங்களுக்கு எல்லாம் தெரியும். Ils connaissaient tout. டைமுக்கு டைம் கடவுளுக்கு பயப்படுவாங்க, அங்கல விழுந்துருவாங்க. De temps en temps, ils craignaient Dieu, après ils chutaient. டைமுக்கு டைம் தேவ பயம் அங்கல விழுந்துருவாங்க. De temps en temps, ils avaient la crainte de Dieu, mais après ils tombaient. இதான் மனுஷன் வாழ்ந்த வாழ்க்கை அன்றைக்கு. C'est ça la vie qu'avaient les hommes à l'époque. இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? Qu'est-ce qu'il a fait Jésus-Christ? இன்றைக்கு நாங்க இந்த இடத்துல இருக்கிறதே Si nous sommes ici aujourd'hui, இந்த இயேசு கொடுத்த கிருபை. c'est la grâce que Jésus a donnée. கிருபை என்றா என்ன? Que veut dire la grâce? வேதம் சொல்லுது La Bible dit ஒரு மனிதன் பாவம் செய்தால் அவன் சாக வேணும். si un homme péchait, il devait mourir. எடா பாவத்தின் சம்பளம் மரணம். Parce que la récompense du péché était la mort. அவருடைய பிள்ளை பாவம் செய்தால் Si un enfant fait pécher, அவருடைய தண்டனை நீ இருக்கக்கூடாது, எனக்கு நீ பிள்ளை இல்லை, மரணம். donc tu ne dois plus être mon enfant, tu dois mourir. எத்தனை பேர் பிள்ளைகளை சொல்றீங்க எப்படி? Combien d'entre vous vous dites à vos enfants comme cela? நீ இப்படி இருந்தா நான் உன்னை என்ற பிள்ளை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். Si tu es comme ça, comme cela, je ne vais உன்னை pas அடிப்பேன், t'accepter en tant que உன்னை காண்டி எனக்கு பிள்ளை இல்லை, tu n'es plus mon enfant. நீ என்ன சொல்லுக்காக எனக்கு பிள்ளை இல்லை. Si tu ne m'écoutes pas, tu n'es plus mon enfant. இப்பதான் சொல்லணும். Tout le monde dit comme cela. புருஷன் மாதிரி இப்படி சொல்றாங்க பிள்ளைய பஞ்சாதியை பார்த்து. பஞ்சாதி சொல்றது புருஷனை பார்த்து. Les maris disent à leurs femmes comme cela et les femmes disent aux maris comme cela. இப்ப நாங்க அந்த தேவன் எங்களுடைய வாழ்க்கையில வந்து எங்களுக்காக மரிக்கிறதுக்கு நாங்க அவ்வளவு பெரிய ஆட்கள் இல்ல. Nous ne sommes pas des grands pour que Dieu vienne et pour mourir pour nous. எங்கள்ட்ட கொஞ்சமேனும் பரிசுத்தம் இல்லை எங்கள்ட்ட. Nous n'avons pas du tout de la sainteté. நாங்க very bad people. Nous étions très mauvais. நாங்க அசுத்தமான ஜனங்கள். Nous étions un peuple impur. தேவத்துவமே நம்மகிட்ட இல்ல. Nous n'avions pas la divinité. ஆனா ஆலயத்துக்கு போவோம். Mais nous allions à l'église. கடவுள் நம்பிக்கை உண்டு. On avait la foi en தேவ Dieu. பயமே இல்ல. Mais nous n'avions pas la crainte de Dieu. ஆனா கடவுள் பயம் இருக்கு, நம்பிக்கை உண்டு. Mais on a la confiance en Dieu. ஆனா தேவ பயம் இல்ல. Mais on n'avait pas la crainte de Dieu. அவர் பார்த்தார் என்ன செய்யலாம். Donc il a vu qu'est-ce que je peux faire. பரவாயில்லை, C'est pas grave. பாவத்தை நான் என் மேல் எடுப்பேன், Je vais porter le péché sur moi. என் கிருபை நான் உங்களுக்கு கொடுப்பேன். Je vais vous donner ma grâce. அவர் என்ன செய்தார்? Qu'est-ce qu'il a fait? பிதா அனுப்பினார் இயேசுவை. Le Père a envoyé Jésus. இயேசு என்ன செய்தார்? Qu'est-ce qu'il a fait Jésus? ஏன் வந்தது? Pourquoi il est venu? பாவம் செய்த அத்தனை பேருக்கும்
pour toute personne qui péchait, ஒரு இலவசமான மன்னிப்பு. c'est un pardon gratuit. அது எப்பேற்பட்ட பாவமானாலும் Quel que soit le péché, அவர் கொடுத்தது ஒரு கிருபைண்டா. நீ எவ்வளவு கொடுமையான பாவம் இருந்தாலும் நான் உனக்காக மரித்து, நீ மரிக்க வேண்டிய இடத்துல நான் மரித்து உன்னை விடுதலை ஆக்குறேன். quel que soit ton péché, quel terrible pécheur que tu es, mais je vais mourir à ta place, je vais te donner le pardon. அதுதான் ரட்சிப்பு. C'est ça le salut. அதெல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். C'est pour cela que nous sommes sauvés. ஏன்னா பாவம் செய்ய நமக்கு தப்பே இல்லாது. Si nous péchons, nous ne pouvons pas nous échapper. அங்க மீட்பில்லை, பாவம் செய்றாங்க மீட்பில்லை. Il n'y a pas de rédemption pour ceux qui péchaient. பிதா தன் அன்பை உலகத்தை காட்டினார். Mais Père a révélé son amour pour le monde. தொடர்ந்து தன் அன்பை எங்களுக்கு காட்டுறதுக்காக என்ன செய்தார்? தன்னுடைய சொந்த குமாரனை இயேசுவை அவரே இந்த உலகத்துக்கு வந்தார், குமாரன் பெயர்ல. Donc, pour montrer son amour continuellement, son fils unique, il l'a envoyé dans le monde. அவர் தன்னை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தார். Il s'est donné pour la mort lui-même. அவர் மரித்ததால தான் இன்றைக்கு நான் நீங்களும் கிருபையினால ரட்சிக்கப்பட்டு காப்பாற்றப்பட்டிருக்கிறோம். C'est parce qu'il est mort que nous sommes aujourd'hui, vous et moi aujourd'hui, nous sommes sauvés par la grâce. சேம் காட். C'est le même Dieu. ஒரே ஆண்டவர் தான். C'est le même Dieu. இவற்றை வேலை முடிஞ்சது ஒரு நாள். Donc sa tâche était finie. மரியாளுக்கும் வேதனை தான். Donc c'était souffrance pour Marie aussi. ஆண்டவர் வேலை முடிஞ்சது. Donc le travail de Dieu était உங்களுக்காக accompli. எனக்காக மரித்தார். Il est mort pour vous et moi. உயிர்த்தெழுந்தார். Il est ressuscité. 40 நாள் தரிசனமானார். Il s'est dévoilé pendant 40 jours. எவ்வளவு ஆயிரக்கணக்கான சீஷர்கள் அவருக்கு இருந்தார்கள். Combien de milliers de disciples il avait? 12 பேரை மாத்திரம் தன்னோட கூட வச்சிருந்தார். Mais il a gardé seulement 12 personnes. அவருக்கு எண்ண முடியாத சீஷர்கள், எண்ண முடியாத அளவு சீஷர்கள் இருந்தார். Il avait des disciples innombrables. 12 பேரை செலக்ட் பண்ணி Il a choisi 12. எல்லாரையும் சொல்றார். எல்லாருக்கும் சொன்னார். Il a dit à tout le monde. இந்த 4 பேர் எழும்புங்கோ, இந்த 4 பேர் எழும்புங்க, பிள்ளை எழும்புடா, 4 பேர் எழும்புங்கோ. வின்சன், நீங்கள் 4 தம்பி எழும்புங்க, நீங்கள் 4 8 தம்பி எழும்பு. சாரா எழும்புடா. எஸ் எழும்புங்க 4 பேரும், பிள்ளை எழும்புங்க. எஸ் கிறிஸ்டின் 4 பேர் எழும்புங்க. ஜோசப் 4 பேர் எழும்புங்க. அஸ்வினி எழும்புங்க. அப்படி எழும்புங்க குயிக். 12 பேர். Donc il a choisi 12. இவ்வளோ லட்சக்கணக்கான ஜனம் இருக்கேங்க. Là où il y a des centaines de milliers de personnes, 12 பேருக்கு தனி கிருபை. les 12 ont reçu une grâce particulière. செலக்ட் பண்ணார். Il les a choisis. பேதுருவை செலக்ட் பண்ணார். Il a choisi Pierre. யாக்கோபை செலக்ட் Il a பண்ணார். choisi Jacques. அதே ஒன்றா பொறுக்கி எடுத்தார். Il a choisi un par un. 12 ஆண்கள். Il a choisi 12 hommes. கொண்ட 3 வருஷம் தன் ரகசியத்தை கற்றுக் கொடுத்தார். Il leur a enseigné son secret pendant 3 ans et எல்லா demi. ரகசியங்களையும் கற்றுக் கொடுத்தார். Il leur a enseigné tous les secrets. 12 பேர் ஒரு நாள் தனியாக கொண்டு போனார். Donc il a emmené les 12 un jour. முதல் என்ன செய்தார்? Qu'est-ce qu'il a fait premièrement? அவளுக்கு திறமை இருக்குது, Ils ont les talents. தாளந்து இருக்குது. Ils ont les talents. இயற்கையாகவே கடத்தொழில்காரன் கட்டிக்கார். Donc naturellement les pêcheurs ils étaient forts. மத்தேயு Matthieu. அவர் டாக்ஸ் ஆஃபீஸர், C'était un டாக்ஸ் கலெக்டர். c'était quelqu'un qui travaillait pour les impôts. அவர் பெரிய இன்டெலிஜென்ட் மேன். C'était quelqu'un d'intelligent. அநேக சீசர்கள் கடத்தொழில் Donc beaucoup de disciples étaient pêcheurs. சம்பாதிக்க தெரியும். Ils savaient gagner de நல்ல l'argent. ஸ்ட்ராங்கான ஆட்கள். C'était des hommes அவனுக்கு puissants. அட்டாக் பண்ண தெரியுமல்ல. Ils savaient attaquer. அவளை கொண்டே தனியாக கொண்டே 3 வருஷம் படிப்பிச்சு Il les a emmenés séparément pendant 3 ans et demi. சொன்னார். Il leur a dit, எல்லாம் சொல்லிட்டேன். je vous ai raconté tout. வேதம் சொல்லுது, யோவான் புத்தகம், La Bible dit dans Jean, livre de Jean, அவர் மேல பரிசுத்த ஆவியை ஊதினார். il a soufflé l'Esprit Saint sur eux. ஊதி போட்டு சொன்னார். Après avoir soufflé, il a dit, உயிர்த்தெழுந்தார். பிறகு il est ressuscité. நான் இப்போ போக போகிறேன். Moi je vais partir. பழைய ஏற்பாட்டில் பிதா வந்தார். Dans l'Ancien Testament, il y avait le Père. இப்போ நான் தான், எஸ் அவர் தான் நான். Maintenant, c'est moi qui est lui. உங்களுக்காக என் வாழ்க்கையை கொடுத்தேன். Moi, je vous ai donné ma என் vie. ஜீவனை கொடுத்தேன். Je vous ai donné ma vie.
ஆனா உங்களுக்கு எல்லா கிருபையும் Et கொடுத்துட்டேன். je vous ai donné toutes les grâces. நீங்க எல்லாம் பாவி என்று சொல்லாதீங்க. Ne dites plus que vous êtes நீங்க pécheurs. பாவிகளே இல்ல. Vous n'êtes plus pécheurs. எல்லாரையும் மன்னிச்சிட்டேன். Je vous ai tous ஆனா pardonné. எனக்கு நீங்க ஊழியம் செய்யணும். Mais vous devez faire le ministère pour moi. 12 பேருக்கு சொன்னார். Il a dit aux 12. ஆனா உங்களால முடியாது. Mais vous ne pourrez pas le faire vous-même. உங்களால முடியாது. Vous ne pourrez pas le faire vous-même. எனக்கு தெரியும் நீங்க விழுந்தெழுந்து போறாங்களா. Je sais que vous êtes des gens qui chutent et 12 பேருக்கு சொன்னார். Il a dit aux 12. நீங்க விழுந்தெழுந்து போறாங்க. மனுஷர். Vous êtes des hommes, vous shootez. எவ்வளவோ பலவீனமான மனுஷர். Vous êtes des hommes faibles. நீங்க போய் சொல்லுவீங்க. Vous montez. நீங்க களவெடுப்பீங்க. Vous volez. நீங்க பாவம் செய்வீங்க. Vous péchez. நீங்க என்னையே காட்டி கொடுத்துருவீங்க. Vous allez me trahir moi-même. அவருக்கு தெரியும் மனுஷன் ஆட தெரியும் அவருக்கு. Il sait qui sont les hommes. சொன்னார். Il a dit. நான் போகிறேன். Moi j'y vais. ஆனா இப்போ உங்களுக்கு நான் என் கிருபையை நான் கொடுத்துட்டு போறேன். Mais je vous donne ma grâce avant de partir. உங்க பாவத்துக்காக நான் மரிச்சிட்டேன். Parce que je suis mort pour vos péchés. நான் இப்ப வந்த இடத்துக்கே நான் போகணும். Je repars là où je suis venu. நீங்க 3 வருஷம் என்னோட கற்றுக்கொண்டீங்க. Vous avez appris pendant 3 ans et demi à moi. 3 வருஷமா உங்களை பார்த்தேன். Je vous ai vu pendant 3 ans et demi. என்னோட இருந்தே இவ்வளவு விளையாட்டு காட்டுறீங்களே. Donc en restant avec moi même vous avez fait autant de choses. என்னோட இருந்தே இவ்வளவு விளையாட்டு காட்டுறீங்க. Donc en restant avec moi vous avez bien joué. என்ன சொன்னார்? Qu'est-ce qu'il a dit? நான் பரலோகம் போறேன். Je vais au paradis. நான் இப்ப போய் J'y vais. பரிசுத்த ஆவியா வருவேன். Je vais revenir en tant que Saint-Esprit. இவர் போறார். Il part. இவருக்குள்ள இருந்த பரிசுத்த ஆவி இருக்கு தானே. Mais le Saint-Esprit qui était en lui. இப்ப அவர்தான் பாரு. இப்ப நீங்க இருங்க. Il va. மரியாள் போயிட்டது. Marie est partie. மரியாளோட ஊழியம் முடிஞ்சது. Le ministère de Marie était fini. பரலோகம் போறார். Jésus repart au paradis. என்ன சொன்னார்? Qu'est-ce qu'il a dit? நான் இவளால ஒரு பொடி ஒரு உடம்புக்குள்ள இருந்தேன். Jusqu'à maintenant j'étais dans un corps. அந்த உடம்புக்கு பேர் இயேசு. Le corps s'appelait Jésus. அந்த பொடிக்கு பேர் இயேசு. Le corps s'appelait Jésus. இப்ப நான் மேல போறேன். வந்ததுக்கே போறேன். Je vais repartir comme je suis venu. ஆனா இப்ப என்ன செய்ய போறேன் நான்? Mais qu'est-ce que je vais faire? உங்களால à travers vous. என் ஆவி இல்லாம எதுவும் செய்ய முடியாது. Vous ne pourrez pas faire rien faire sans mon esprit. உங்களால தேவராட்சியமோ வெற்றியுள்ள வாழ்க்கையோ பரிசுத்தாவி இல்லாம செய்ய முடியாது. Vous ne pourrez pas faire le royaume de Dieu sans l'Esprit Saint. சொன்னார். Il a dit. நான் போறேன். Je pars. நான் திருப்பி வருவேன். Mais je reviendrai. சொல்லுங்க திருப்பி வருவேன்டே. Dites je சொல்லுங்க திருப்பி வருவேன்டே. எப்படி வந்தார்? Comment il est revenu? சரீரம் இல்லாத son corps ஆவியா வந்தார். En tant qu'esprit. இப்ப சொல்லுங்க. இப்ப இயேசு நிக்கறாருங்க. Donc dites maintenant il y a Jésus qui est பவர்ல நிக்கறார். Il a la même puissance. ஒரு ஆளை போலயே நிக்கறார் இயேசு. Il est comme une personne. ஒரு ஆளை போலயே இயேசு நிக்கறார். Jésus se tient ici comme une personne. ஆவியா இல்ல. ஒரு ஆள் உருவத்திலே நிக்கறார். Il a une forme d'une personne. பரிசுத்தாவிதான். C'est le Saint-Esprit. ஒரு ஆளா நிக்கறார். Mais il se tient en tant qu'une personne. அப்படி நீங்க பார்க்காவிட்டால் Si vous ne voyez pas ainsi, உங்களால அவரோடு ஒரு ஐக்கியம் வச்சிருக்க முடியாது. Vous ne pourrez pas avoir une communion avec lui. எப்படி பிதா சீஷர்கள் மூலம் உலகத்துக்கு தன்னை வெளிப்படுத்தினார். அந்த பிதா ஊழியக்காரர்கள் தீர்க்கதரிசி மூலம் தன்னை உலகத்துக்கு வெளிப்படுத்தினார். Tout comme le Père se révélait à travers ses serviteurs au monde. இயேசு மாம்சத்துல வந்து ஊழியம் செய்து எங்களுக்காக மரிச்சான்னு சொல்லி போயிட்டார். Jésus Christ est venu en chair et il est mort pour nous et il est அப்ப அந்த reparti. ரட்சிப்பு எங்களுக்கு எப்படி வந்தது? கிருபையினால வந்தது. Donc le salut comment il est venu pour nous, c'est par la grâce. சொன்னார். Et il dit maintenant, நான் போனாலும் même si je pars, நீங்க திரும்பி பழைய வாழ்க்கையை போயிடுவீங்க. vous allez repartir dans votre vie d'avant. நீங்க பயங்கர விளையாட்டு காட்டுவீங்க நான் தெரியும். Vous allez jouer après. நீங்க பழையபடியோட வாழ்க்கையை போயிடுவீங்க. Vous allez repartir dans votre ancienne vie. என்ன சொன்னார்? Donc qu'est-ce qu'il a dit? நான் போறேன். Je pars. ஆனா நான் தான் திரும்பி Mais வரேன். c'est moi-même qui vais revenir. இப்ப வேற பேரோட வரேன். Il va revenir avec un autre nom. பரிசுத்த ஆவியானவர் ரெண்டு பேரோட வரேன். Il revient avec un nom qui s'appelle Saint-Esprit. இப்ப அவரை பார்க்க முடியாது. Donc on ne peut plus le voir. நம்புங்க. Croyez-moi. இங்கதான் பிதாவை போல இயேசுவை போல முழுமையா இங்க ஆவியானவர் நிற்கிறார். Mais le Saint-Esprit est là entièrement comme le Père, comme Jésus. இந்த தேவன் பரிசுத்த ஆவியானவராக ஒரு ஆவியாக இல்ல முழுமையான தேவனாக நிற்கிறார் என்று சொன்னீங்களாண்டா நீங்க அவரோட ஐக்கியமா இருப்பீங்க. Si vous dites que Dieu est là entièrement et vous avez une communion avec lui. இப்போ என்ன சொன்னார்? Donc qu'est-ce qu'il dit maintenant? இப்பதான் பவுலடியார் ஆசீர்வதிக்க சொல்றார். C'est maintenant que Paul quand il bénissait, il disait கர்த்தராகிய இயேசுக்கு சொல்லி கிருபையும் que la grâce du Seigneur Jésus-Christ, தேவனுடைய அன்பும் l'amour de Dieu, ஐக்கியமாரோட la communion avec qui? ஐக்கியம். La communion avec qui? ஐயா நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க. Vous êtes sauvés.
அவரோட உங்களுக்கு ஒரு ஐக்கியம் இல்லையண்டா Mais si vous n'avez pas une communion avec lui, நீங்கள் மாம்சத்திலே இருப்பீங்க. vous serez dans la chair. நீங்க மாம்சத்திலே இருப்பீங்க. Vous resterez dans la chair. எப்படி வின்சன் நீங்க உங்களோட மனைவியை ஒரு ஆளா பார்க்குறீங்களோ Comment, frère Vincent, regardez votre femme comme une personne? எப்படி மார்க்கு நீங்களோட மனைவியை ஒரு ஆளா பார்க்குறீங்களோ Comme vous, Marc, vous regardez votre femme comme une personne? ஆவியானவரையும் Même le ஒரு Saint-Esprit. ஆளா நிற்கிறான்னு தெரியாட்டா Si vous ne savez pas qu'il est une personne, நீங்க தேவனை அறிய மாட்டீங்க. vous ne connaîtrez pas Dieu. அதெல்லாம் இன்றைக்கு அநேகர் ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழ முடியாமல் இருக்கிறதுக்கு காரணம் C'est pour cela beaucoup de personnes n'ont pas une vie joyeuse. அவர் 100% அவர் தேவனா நிற்கிறார் உங்களோட வாழ்க்கையில. Il est 100% Dieu dans votre vie. எப்ப இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீங்களோ Lorsque vous avez accepté Jésus-Christ, அந்த நாள்ல இருந்து à partir de ce jour, நீங்க இயேசுவை தேடாதீங்க. ne cherchez plus Jésus. இயேசுதான் இப்ப பரிசுத்த ஆவியானவராக உங்க வாழ்க்கையில Mais இருக்கிறார். c'est Jésus qui est le Saint-Esprit dans votre vie. உங்களுக்கு எது தேவை? Donc qu'est-ce que nous avons besoin? என்னுடைய தேவையெல்லாம் Notre besoin, நான் பிதாவாகிய தேவனோட அல்ல இயேசுவாகிய தேவனோட அல்ல என் வாழ்க்கையில பிதாவும் இயேசுவுமாக பரிசுத்தாவுடைய பேரில் இருக்கணும் என்னுடைய ஐக்கியம் அவரோட இருக்குன்னு சொன்னால் நாங்கள் வித்தியாசமான மனுஷராக இருப்போம். nous aurons une vie différente si nous disons que pas le Dieu le Père, pas le Dieu Jésus-Christ, mais le Saint-Esprit. 100% ஆவியானவர் நம் மத்தியில் ஒரு தெய்வமா நிற்கிறார். 100% le Saint-Esprit est là parmi nous en tant que Dieu. இன்னைக்கு சிலர் ஆவியான்னு சொல்கிறபடியாத்தான் அது ஆவிதானே என்று சொல்லி சிலர் அந்த பரிபூர்ணமான தேவனை காண முடியாமல் இருக்கிறார். Mais c'est parce qu'on dit c'est un esprit, c'est pour cela certains n'arrivent pas à expérimenter que c'est 100% Dieu. கிறிஸ்டின் நீங்கள் உங்களோட பிள்ளைய மாமிசத்தெல்லாம் பார்க்குறீங்க. Christine, vous regardez votre fille en chair. உங்களுக்கும் உங்கள் மகளுக்கும் இடையில என் தேவன் நிற்கிறாரண்டா நீங்கள் வித்தியாசமான ஆளாக மாறுவீங்க. Donc si entre vous et votre fille, si Dieu se tient en vous, si vous croyez, vous serez une personne différente. ரோஷானி நீங்கள் உங்களோட சித்தப்பா தானே சித்தப்பாவை ஒரு மனுஷனாக பார்க்குறீங்க. Roshani, aussi votre oncle, vous le regardez en tant qu'un homme. உங்களுக்கும் உங்களோட அங்கிளுக்கு நடுவில் Mais entre vous et votre oncle, உங்கள் ஆண்டவர் votre Dieu, இயேசு கிறிஸ்து Jésus-Christ, பரிசுத்த ஆவியானவர் ஒரு முழுமையான தேவனா நிற்கிறான்னு நினைச்சீங்களா நீங்கள் அவரை காண்பீங்க. Si vous croyez que Jésus-Christ, le Saint-Esprit est une personne entière entre vous deux, vous verrez une... அதெல்லாம் இன்றைக்கு மனுஷர் மத்தியில் பிரச்சனை. C'est pour ça il y a des problèmes parmi les gens. அவர் இல்லை. Il n'est plus là. அவர் இல்லை. Il n'est pas là. உங்களுக்கு தெரியாது. Vous ne connaissez pas. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாள்ல அவர் இருக்கிறார். Mais depuis le jour que on a accepté Jésus-Christ, il est là. அவரை வேணாம்னு விட்டுட்டீங்க. Mais c'est vous qui avez rejeté. அவரும் கூட வந்தார். Il est venu vers vous. சிலர் நீங்கள் எனக்கு ஒரு வேணாம்னு அவரை விட்டுட்டீங்க. Mais certains d'entre vous, vous avez dit je n'ai pas besoin de lui, vous l'avez abandonné. பிரச்சனை. C'est ça le problème aujourd'hui. மனுஷரோடு ஐக்கியமா இருக்கிறீங்க. Vous avez la communion avec les hommes. ஆனா தேவனோடு ஐக்கியம் இல்லாம இருக்கிறீங்க. Mais vous n'avez pas la communion avec Dieu. இன்றைக்கு தேவன் இன்றைக்கு இயேசு கிறிஸ்து. Mais aujourd'hui Dieu Jésus-Christ, ஒரு ரூபத்தில் இல்ல. il n'a pas une forme. ஆவியா நிற்கிறார். Mais il est esprit, il se tient en tant qu'esprit. 100%. அவர் கடவுளா நிற்கிறார். Il est 100% Dieu et il est parmi nous. ரட்சிக்கப்பட்ட நீங்க உணர்வீங்களா? Si vous le sentez, vous qui êtes sauvés, கடவுளை ஒவ்வொரு நாளும் காண்பீங்க. vous verrez Dieu tous les jours. அப்படி காணேக்க lorsque vous voyez ainsi, நாங்க சில காரியத்தை செய்ய மாட்டோம். nous allons plus faire certaines choses. செய்ய மாட்டோம். Nous ne le ferons pas. சில வார்த்தைகளை பேச மாட்டோம். Nous ne parlerons pas certains mots. சில ஷர்ட்டுகளை விட மாட்டோம். Nous allons pas faire certaines mauvaises choses. சில பேச்சுகளை பேச மாட்டோம். Nous allons pas parler certaines paroles. எதற்கு அப்படி நடக்கணும் என்றால், pourquoi il se comporte ainsi? ஆவியானவர் தங்கள் பக்கத்தில் ஒரு தேவனா நிற்கிறதை தங்களோடு ஐக்கியமா இருக்க விரும்புறதை மறந்து விட்டார்கள். Parce qu'ils ont oublié que Dieu le Saint il est là parmi eux pour avoir une communion en tant que Saint-Esprit. டெபோரா மரியாளன்டா. Déborah était là en tant que Marie. ஸ்டெனிவன் இயேசுவான்டா. Stephen en tant que Jésus. இதே இடத்துல sur le même endroit. Le même Jésus. உங்கள் மத்தியில parmi vous. அதே இயேசு. Le même Jésus. தேற்றரவாளனாய். En tant que consolateur. பரிசுத்த ஆவியாய். En tant que Saint-Esprit. நிற்கிறார். Et là.
அப்படி எழுந்து நின்று Mettons-nous debout. கண்களை மூடி Fermons les yeux. அவரை பாருங்க, Regardez-lui. சிந்திச்சு பாருங்க. Réfléchissez. நாங்க எப்படி படத்துல நிக்கிறோம், யார் எங்கள் தேவன்? Réfléchissez là où nous sommes et comment il est notre Dieu. மனுஷனை கடவுளை காண விருப்பம், Les hommes veulent voir Dieu aujourd'hui. ஆனா கடவுள் உன் பக்கத்துல தான் இருக்கிறார், உங்களுக்கு தெரியாம இருக்கிறீங்க. Mais vous ne savez pas que Dieu est à côté de vous. சிலர் அந்த தெய்வத்தை வேணாம்னு விட்டாங்க. Certains ont dit non à ce Dieu. பக்கத்துல இருக்கிற தேவனோடு எப்படி பேசணும் தெரியாம Ils இருக்கீங்க. ne savent pas parler comment avec le Dieu qui est à côté. அவர் பேச விரும்புறார், Il veut parler. அவர் உங்களோட வாழ்க்கையை ஆசீர்வதிக்க விரும்புறார், Il veut bénir votre vie. உங்களை சுகமாக்க விரும்புறார். Et vous guérir. அவர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புறார். Il voudrait vous bénir. அவர் இங்க நிற்கிறார். Il est là, il se tient ici. அதான் சொன்னார் பவுலடியா, C'est pour cela Paul dit பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம், la communion de Saint-Esprit. the fellowship of the Holy Spirit. La communion de Saint-Esprit. கண்களை மூடி Fermons les yeux. கொஞ்சம் ஒரு ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்று ஜெபம் பண்ணுங்க. Priez pour que vos yeux spirituels s'ouvrent. There are some people still you play. Il y a certaines personnes, vous jouez. You don't know God is with you. You don't know God is with you. Vous ne savez pas que Dieu est avec vous. உங்களுக்கு தெரியுமா, சிலர் நீங்க அவரை துக்கப்படுத்தி கொண்டிருக்கிறீங்க. Vous savez que certains d'entre vous, vous êtes en train de l'attrister. தெரியுமா, அன்றைக்கு அவர் உங்களை சுகமாக்க விருப்பம், நீங்க அவர் உங்களை சுகமாக்குற அளவுக்கு தகுதி இல்லாம இருக்கிறீங்க. Mais vous savez qu'il voudrait bien vous guérir, mais vous n'êtes pas digne de le recevoir. தெரியுமா, உங்களுக்கு நன்மை செய்ய விரும்புறார் அவர். Donc vous savez qu'il voudrait vous faire du bien. ஆனா நீங்க தான் அவரை வெளியில போட்டீங்க. Mais c'est vous qui avez mis dehors. தெரியுமா, அன்றைக்கு எப்படி நிற்கிறார் உங்கள் மத்தியில. Vous savez comment il se tient parmi vous. ஒரு சாதாரண மனுஷனுக்கு பொய் சொல்லிட்டாலே அவங்களை நாங்கள் பொய் சொல்லிட்டாலும் வெறுக்கிறோம் நாங்கள். Donc si un simple homme qui nous mentait, mais on commence à les détester parce qu'ils ont menti. சில சாதாரண மனுஷன் நம்ம ஹர்ட் வேதனைப்படுத்தினாலே என்னை சேரவனான்னு சொல்றோம். Donc si un homme simple nous faisait du mal, mais on ne veut plus avoir des relations avec eux. எப்படி ஆண்டவர்? Donc comment il est Dieu? அவரும் உங்களோட ஒரு நல்ல ஐக்கியம் கொள்ள விரும்புகிறார். Lui-même, il voudrait avoir une bonne communion avec vous. கண்களை மூடி. Fermons les yeux. உங்களோட ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட வேண்டும். Vos yeux spirituels doivent s'ouvrir. இயேசு கிறிஸ்து Jésus-Christ உங்களோடு avec vous, உங்கள் அருகாமையில à côté de vous. உங்கள் தேவனா நிற்கிறதை உங்கள் கண்கள் காண வேண்டும். Vos yeux devraient le voir en tant que Dieu et Jésus-Christ à côté de vous. காண வேண்டும். Vous devez voir. அப்பொழுதுதான் நீங்க சந்தோஷமான வாழ்க்கை வாழ்வீங்க. C'est à ce moment-là que vous aurez une vie joyeuse. அப்பொழுதுதான் உங்களோட சரீரங்கள் சுகமாயிருக்கும். C'est à ce moment-là que vos corps seront guéris. அப்பொழுதுதான் நீங்கள் மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழுவீங்க. C'est à ce moment-là que vous aurez une vie joyeuse. அப்பொழுதுதான் உங்களோட வீட்டில் ஒரு மகிழ்ச்சி இருக்கும். C'est à ce moment-là qu'il y aura la joie dans votre maison. உங்க குடும்பத்துல தேவன் இருப்பதை நீங்க பாப்பீங்க. Vous verrez Dieu dans votre famille. சிலர் சவுல போல சில நேரத்தில் இயேசுவோடு பரிசுத்தோட உள்ள ஐக்கியத்தை நீங்க இழந்திருக்கலாம். சிலர் certains d'entre vous comme Saul, vous avez perdu la communion avec Saint-Esprit, avec Jésus. அன்றைக்கு எப்படி உள்ள கரங்களை பிடிச்சு வந்தார் ஆண்டவர்? Comment Dieu vous tenez vos mains ரட்சிக்கப்பட்ட பொழுது, quand vous étiez sauvés, ஞானஸ்நானம் எடுத்த பொழுது, lorsque vous avez eu le baptême, அந்நிய பாஷை வரம் கிடைத்த பொழுது, lorsque vous avez reçu l'onction, எவ்வளவு நெருக்கமா இருக்கிறத அவர் உணர்ந்தீங்க. combien vous étiez proche avec lui. எத்தனை விதத்தில் உங்களுக்கு உதவி செய்தார் ஆண்டவர். De quelle manière il vous a aidé. உங்களால சொல்ல முடியுமா? Est-ce que vous pouvez dire என் ஆவியானவர் mon Esprit Saint என்னோட பக்கத்தில் est இருக்கிறார்? avec moi, à côté de moi. சொல்ல முடியுமா Est-ce உங்களால? que vous pouvez le dire? சிலரால சொல்ல முடியாது. Certains ne peuvent pas le dire. சில வாழ்க்கை அதால கண்ணீர்ல போய் கொண்டிருக்குது. C'est pour cela dans la vie de certains il y a des larmes. சில வாழ்க்கையில கேள்வியில போய் கொண்டிருக்குது. Dans la vie de certains ce sont des questions. சுகமாக்க வேண்டிய ஆண்டவர் சுகமாக்க முடியாம நிற்கிறார். Le Dieu qui devait guérir ne peut pas le faire.
அவரை பின்பற்ற வேண்டிய ஜனங்கள் இன்றைக்கு உலகத்தை பின்பற்றி கொண்டிருக்கிறீங்க சிலர். Les gens qui devaient le suivre, mais ils sont en train de suivre le monde. தம்பி சும்மா இருங்க, ஓடி தெரியாதீங்க. எடாப்போ சண்டே ஸ்கூலில் இருங்க, நீங்கள் அசையக்கூடாது யாரும். சிந்திச்சு பாருங்க பிள்ளைகள். Réfléchissez les enfants. ஒரு நீண்ட பிரசங்கம் தேவையில்லை. Vous n'avez pas besoin d'une longue prédication. உங்களோடு Avec vous, தாவியா இருக்கிற தேவன். le Dieu qui est l'Esprit. You must feel, see the presence of God. Vous devez sentir la présence de Dieu. தேவ பிரசனத்தை நீங்க உணர்ந்த மனுஷராக இருக்கணும். Vous devez être des gens qui sentent la présence de Dieu. உங்களோடு இருந்தால் S'il est avec vous, உங்கள் பிள்ளைகளோடு இருப்பார்கள். il sera avec vos enfants. அன்றைக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்தீங்க சிலர். Comment vous étiez joyeux avant? எவ்வளவு மகிழ்ச்சியா இருந்தீங்க. Comment vous étiez heureux avant? எவ்வளவு நெருக்கமா இருந்தீங்க ஆவியானவரோட. Combien vous étiez proche avec le Saint-Esprit? அவரை நான் துக்கப்படுத்தக்கூடாது. Je ne veux pas le அவரை நான் attrister. துக்கப்படுத்தக்கூடாது. Je ne dois pas l'attrister. எப்படி செப்பிச்சிங்க ஆரம்பத்தில். Comment vous aviez réfléchi avant? என் ஆண்டவர் நான் வேதனைப்படுத்தக்கூடாது. Je ne dois pas attrister mon Dieu. ஆனா இன்றைக்கு நீங்க Mais aujourd'hui, vous அவரை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறீங்க சிலர். êtes en train de l'attrister, certains. ஆனா இப்ப அவரால உங்களுக்கு கிட்ட வர முடியல, அவருடைய பிரசனத்தை உங்களால காண முடியல. Mais vous ne pouvez plus ressentir sa présence. Il ne veut pas சாதாரண l'approcher. கிறிஸ்தவ ஜீவியம் ஜீவிச்சென்றிருக்கிறீங்க. Vous avez une vie chrétienne simple. அவர் சுகமாக்க விரும்புகிற தேவன். C'est un Dieu qui veut guérir. ஒரு மனைவி கணவனுக்கு பிரியமா இருந்தா, Si une femme est agréable à son mari, அந்த கணவன் எவ்வளவு கிஃப்ட்ஸ் கொண்டு கொடுப்பார். combien de dons et des cadeaux il va apporter à sa femme. ஒரு கணவன் மனைவிக்கு பிரியமா இருந்தா, Si le mari était agréable pour la femme, அந்த மனைவி எவ்வளவு அன்பை காட்டுவாள் தன் கணவனுக்கு. combien d'amour elle montrerait à son mari. நீங்க ஆண்டவருக்கு பிரியமா இருந்து பாருங்க. Soyez agréable pour Dieu. அவர் ஆவியா இருக்கிறார். Il est esprit. அவர் உங்களை நடத்துகிற விதத்தை பார்த்து நீங்க அதிசயப்படுவீங்க. Vous serez émerveillé par la façon dont il vous conduit. சிலர் பரிசுத்த ஆவியானவர் உங்களை இருக்கிறதை காணாதபடியாத்தான் உங்கள் சுய புத்தியில சாய்ந்து வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. Donc certains vous ne voyez pas le Saint-Esprit dans votre vie, que vous vivez une vie selon votre désir. லைட்டா பேசுங்க ஆண்டவர் அப்பாவோட. Parlez doucement avec votre Père. என்ன மன்னிங்க ஆவியானவரே. Pardonnez-moi, Saint-Esprit. நீங்க நினைக்கிறீங்க அவர் உங்களோட இல்லையாண்டு. Vous pensez qu'il n'est pas avec vous? Pardonnez-moi. Pardonnez-moi, என்ன Seigneur. மன்னிங்க ஆண்டவரே. Pardonnez-moi, Seigneur. மனுஷனை பார்க்கிறான். L'homme voit l'homme, அந்த மனுஷனால பரிசுத்த ஆவியை காணணும். mais l'homme doit voir l'Esprit Saint. அவர் ஆவி அல்ல. Il n'est pas l'Esprit, அவர் தேவன். il est Dieu. உங்கள் அருகாமையில் இருக்கிற தேவனை உங்களால காண முடியும். Vous pouvez voir Dieu qui se tient à côté de vous. உங்கள் பக்கத்தில் இருக்கிற தேவனை உங்களால அறிய முடியும். Vous pouvez connaître Dieu qui est à côté de vous. ஐயா அவர் உங்களோட இருந்தா S'il est avec vous, சமாதானம் பொங்கி வழியும். la joie, la paix elle débordera. சரீரத்தில் ஆரோக்கியம் நிறைந்து வழியும். Le corps sera rempli de guérison. வீட்டில் இருக்கிற உறவினர்கள் பரலோகத்தை போல இருப்பார்கள். Les gens qui sont à la maison, ils sont comme s'ils sont dans le paradis. ஏன் பிரச்சனை? Pourquoi il y a des problèmes? அவர் இல்ல. Il n'est plus là. ரட்சிக்கப்பட்டோம். Nous sommes sauvés. ஞானஸ்நானம் பெற்றுட்டோம். Nous avons eu le baptême. அந்நிய பாஷை பேசுறோம். Nous parlons en langue. இப்ப அவர் இல்ல. Mais il n'est plus là. இப்ப அவர் இல்ல. Il n'est plus là. இப்போ உங்களோட சுயத்துல நீங்க நினைக்கிறீங்க ஆண்டவர் இருக்கிறார். Donc dans votre vie personnelle, vous pensez que Dieu est avec vous. சொல்றார் உங்களோட ஐக்கியம் பரிசுத்த ஆவியானோடு இருக்க வேண்டாம். Mais il dit que votre communion doit être avec Saint-Esprit. கணவன் மனைவியை உணர்கிறது போல, பெற்றோர் பிள்ளைகளை உணர்வது போல, நாம் ஆவியா இருக்கிற தேவனை எங்களோடு இருக்கிறதை உணர முடியும். Tout comme le mari ressentait sa femme, tout comme les parents ressentent leurs enfants, nous pouvons ressentir Dieu qui est l'Esprit. அதான் சொன்னார். Donc c'est ce qu'il a dit. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை.
La grâce du Seigneur Jésus-Christ. தேவனுடைய அன்பு. L'amour de Dieu. அது தேவனுடைய அன்பு தான் தன் குமாரனை எங்களுக்காக கொடுத்தது. C'est cet amour de Dieu qui a donné son Fils pour nous. இப்போ சொல்றார், Il dit maintenant, உங்கள் ஐக்கியம் தேவனாயிருக்கிற பரிசுத்த ஆவியானோடு இருக்க வேண்டும். votre communion doit être avec le Saint-Esprit qui est Dieu. தேவனாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆவியானவரோடு ஐக்கியமா இருக்க வேண்டும். L'Esprit de Jésus-Christ qui est Dieu, vous devez avoir la இப்பொழுது communion. தேவனாயிருக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். Donc aujourd'hui, maintenant, le Dieu c'est Saint-Esprit. அவரோடு ஐக்கியமா இருக்க வேண்டும். Nous devons être en communion avec lui. சோமனுமா Est-ce que nous pouvons prier? பிரேவனுங்க அவரோட சேர்ந்து Prier avec lui. அவர்தான் நம்ம ஜெபிக்க வைக்கிறவர். C'est lui qui nous fait prier. நம்முடைய ஜெப வாழ்க்கையை அவர்தான் தந்திருக்கிறார். C'est lui qui nous a donné la vie de prière. அவர்தான் நம்மை ஆராதிக்க C'est வைக்கிறார். lui qui nous fait adorer. அவர்தான் வேதத்தை கற்றுக் கொடுக்கிறார் C'est எங்களுக்கு. lui qui nous enseigne la Bible. அவர்தான் வழிநடத்துறார் எங்களை. C'est lui qui nous conduit. அவர்தான் ஆலோசனை கொடுக்கிறார். C'est lui qui nous conseille. அவர்தான் புத்தி சொல்றார். C'est lui qui nous conseille. நமக்கு உதவி செய்கிறார். Il nous aide. உதவி செய்கிறார். Il nous aide. அது வேண்டாம், அது வேண்டாம் உனக்கு. Tu n'as pas besoin de cela. இது ஓகே, Celui-là, il est bon. அதை செய். Fais cela. இதை செய்யாத. Ne fais pas cela. இப்ப ஜெபம் பண்ணு. Prie maintenant. இப்ப பைபிளை படி. Lis la Bible maintenant. இப்படி பேசாத. Ne parle pas comme cela. இதை செய்யாத. Ne fais pas cela. அது வேண்டாம். Tu n'as pas besoin de இது cela. உனக்கு ஓகே. Celui-là, il est bon pour toi. காரணம் அவர் என் பக்கத்தில், என் வீட்டில் என்னோடு ஒரு தேவனா ஆவியா என் பக்கத்தில் இருக்கிறார். La raison, c'est il est avec moi, à côté de moi, dans ma maison, en tant que Dieu qui est esprit. உங்களோட வாழ்க்கை மாற வேண்டுமானால் Si tu veux que ta vie change, உங்களோடு ஆவியாய் இருக்கிற தேவன் யார் என்பதை நீங்க அறிய வேண்டும். vous devez connaître le Dieu qui est esprit avec vous. அவர் என்னோட இருப்பாரானால் Si il est avec moi, எனக்கு இரண்டாம் ஆள் தேவையில்லை. je n'ai pas besoin d'une deuxième personne. ஒருவர் எனக்கு போதும். Une personne me suffit. அவர் தேவன். C'est Dieu. அவர் இல்லாதபடியாத்தான் C'est parce qu'il n'est pas là. சிலர் மனுஷரை நம்புறது. Certains croient les hommes. அதான் மெயின் காரணம். C'est ça la raison principale. சிலர் மனுஷரை நம்புறதுக்கு அதான் காரணம். C'est la raison principale pour que certains croient aux hommes. உட்காருங்க எல்லாரும். Asseyez-vous. ஒரு வார்த்தையை பாருங்க, நான் சொல்றேன். Regardez le verset que je vous dis. அப்போஸ்தலர் புத்தகம் Actes des apôtres, 5ஆம் அதிகாரம். chapitre 5. அப்போஸ்தலர் புத்தகம் Actes des apôtres, 5ஆம் அதிகாரம், chapitre 5, 3ஆம் வசனம். verset 3. பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியனிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினதென்ன? எங்க இருக்கிறார் பரிசுத்த ஆவியானவர்? Où est Saint-Esprit? அங்க யாரும் இல்லையே. Il n'y avait personne. என்ன பாருங்க, Regardez-moi. அங்க இல்லையே. Il n'était pas là. அங்க இருந்தது 3 பேர். Il y avait seulement 3 personnes. என்ன பாருங்க தம்பி, Regardez-moi. அங்க இருந்தது 3 பேர். Il y avait 3 personnes. ஒன்று பேதுரு, Un Pierre, ரெண்டாவது அனனியா, deuxième Anania, ரெண்டாவது சப்பிராள். troisième Séphora. 3 பேர். 3 personnes. ஒரு ஆக்கலங்க இல்ல. Il n'y avait personne d'autre. ஒன்று பாஸ்டர். Premièrement pasteur. என்ன ஞானம் பாஸ்டர் எழுதுறீங்க? இங்க வாங்க. ஒன்று பாஸ்டர் பேதுரு. Premier pasteur Pierre. ஒன்று பாஸ்டர். Un pasteur. இதான் என்ற பாஸ்டர். Lui, il est mon pasteur. அது பேர் பேதுரு. Il s'appelle Pierre. அடேங்கன குறை இருக்குது. Il a des défauts. கோகாரன். பாஸ்டர் பேதுரு கோகாரன். Pasteur Pierre était coléreux. அவர் மனுஷன். C'était un homme. அவருக்கும் பஞ்சாயத்து இருக்கு, பிள்ளைகள் இருக்குது, அவர் குடும்பம் இருக்குது. Lui aussi, il avait une femme et une famille. வாங்கடே போகிறோம். உதாரணத்துக்கு நீங்கள் வாங்க. சப்பிரால வரக்கூடாதா? வாங்க. குறைஞ்சு பார்க்குறீங்க. நல்ல சபை, நல்ல குடும்பம். Donc c'est une bonne église, une bonne famille. சரிதானே? அருமையான குடும்பம். C'est une bonne famille.
அழகான புருஷன், C'est un beau mari, அழகான மனுஷி. une belle femme. பாஸ்டர் அனௌன்ஸ் பண்ணார் சபையில், Pasteur a annoncé à l'église, பிள்ளைகள்லாம் வீட்டில் நிற்கணும். les enfants sont à la maison. பாஸ்டர் என்ன பண்ணுறார், Pasteur a annoncé, சபைக்கு கொஞ்சம் காசு தாங்க. nous a donné de l'argent pour l'église. நீங்கள் சபைக்கு நீங்கள் கொடுக்குற காணிக்க வேண்டாம், Je ne veux pas l'offrande que vous donnez pour l'église. நீங்கள் சபைக்கு கொடுக்குற தசாபம் அது சபைக்கு கொடுத்துட்டீங்க. Vous avez donné l'offrande, la dîme. ஆனால் பாஸ்டர் எக்ஸ்ட்ராவா சொன்னார். Mais pasteur, il a annoncé இப்போ திடீரென்று exceptionnellement. சபையில் 3000 பேர் வந்துட்டாங்க. Donc il y avait 3000 personnes dans l'église. சரிதானே? Soudainement. முதல் பிரசங்கத்தில் 3000, இரண்டாம் பிரசங்கத்தில் 5000. Donc premier. திடீரென்று சபை வளர்ந்துட்டது. Donc l'église a grandi. பாஸ்டர் அனௌன்ஸ் பண்றார், Le pasteur a annoncé. சபையாரே L'église. நான் எதிர்பார்க்கல இப்படி சபை வளருமான்னு Je ne சொல்லி. m'attendais pas que l'église grandisse ainsi. எனக்கு புது அனுபவமா இருக்கு. திடீர்னு சனம் வந்துட்டது. C'est une nouvelle expérience pour moi. Il y a beaucoup de personnes. எனக்கும் திடீர்னு புது அனுபவம். C'est une nouvelle expérience pour moi-même. அப்பா பேதுரு சொல்றார், Pierre disait, பாஸ்டர் ஞானம் அனௌன்ஸ் பண்றார், எனக்கும் புது அனுபவம். pasteur Niana a annoncé que c'est une nouvelle expérience. நானே இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் 3000 பேரை பார்க்கிறேன். Moi-même, je vois pour la première fois 3000 personnes. இப்போ அடுத்த கூட்டத்தில் 5000 பேர் வந்துட்டாங்க. Donc la réunion suivante, il y avait 5000 எனக்கு இப்ப personnes. சபை இல்ல, எங்க சபை கட்டத்தை எங்க போறோம்னு தெரியாது, காசு இல்ல என்னட்ட. On ne sait pas où aller parce qu'on n'a pas beaucoup d'argent. எத்தனை பேர் நீங்க வசதியான ஆட்கள் இருக்கிறீங்க சபையில? Donc combien de personnes vous êtes aisés dans l'église? உதவி செய்யுங்க. Vous aidez. பர்னபா Barnabas, வந்தார், il est venu, தன் நிலத்தை வித்து il a vendu son terrain, பாஸ்டர் கொடுத்தார். il a donné pour pasteur. பாஸ்டர் பேதுரு சந்தோஷம். Pasteur Pierre était content. பாஸ்டர் பேதுருக்கு சரியான சந்தோஷம். பர்னபா என்றால் ஆறுதலின் மகன். Donc Barnabas qui voulait dire consolateur, fils de consolation. பாஸ்டர்ட்ட இருதயம் சந்தோஷம். Donc, le cœur de நான் pasteur நம்பின était- ஆண்டவர் என கைவிடல. Donc le cœur de pasteur était très content parce que le Seigneur en qui il avait confiance n'a pas பர்னபா தன் abandonné. நிலத்தையும் வீட்டையும் வித்து காசு கொடுத்துட்டார். Donc Barnabas il a vendu sa maison et son terrain, il a donné l'argent. பாஸ்டர் பேதுருக்கு பெரிய Le சந்தோஷம். pasteur Pierre était très content. இன்னொரு விசுவாசி Un autre fidèle, காணிக்க கொடுக்கிறார். il donne de l'offrande. பேங்கு போனார். Il était à la banque. தனக்கு இருந்த பணம் எல்லாம் எடுத்து வந்து பாஸ்டர் Il a retiré tout l'argent qu'il avait. அனௌன்ஸ் பண்ணீங்க. Pasteur, vous avez annoncé. நான் பார்க்கிறேன் 3 3000 5000 வந்துடுது பாஸ்டர். Je vois qu'il y a 3500, 5000 personnes, pasteur. எனக்கு ஆண்டவர்ல நம்பிக்கை இருக்குது. J'ai confiance en Seigneur, பாஸ்டர் pasteur. இந்தாங்க இவ்வளவு காசை அவர் கட்டா தந்துட்டு போயிட்டார். Donc, pasteur tenait, il a donné un tas d'argent. ஒரு வாலிபன் ஓடி வரார். Un jeune homme venait. பாஸ்டர் Pasteur, நான் இப்ப இந்த சபையில சந்தோஷமா இருக்கிறேன். je suis heureux dans cette église. எங்க அம்மா Ma mère, நான் 10 வயசா இருக்க கொஞ்சம் காசு போட்டு ஒரு பேங்க்ல, elle a épargné lorsque j'avais 10 ans. ஆனா அது 18 வயசுல நான் எடுக்கலாம். Mais je ne peux le retirer qu'à 18 இப்ப ans. எனக்கு 19 வயசு. Maintenant, j'ai 19 ans. பாஸ்டர் நீங்க அனௌன்ஸ் பண்ணதை நான் கேட்டது. Pasteur, j'ai entendu ce que vous avez annoncé. அம்மா சொன்னா இந்த வயசு 18 வயது பிறகு இது உங்க படிப்புக்கு உதவியா இருக்கு. Mais ma mère disait que ça pourrait t'aider pour tes études à 18 ans. பாஸ்டர் வாலிபன் கொண்டு பாஸ்டர்ட்ட கொடுக்குறார். Le jeune homme donnait à pasteur. பாஸ்டருக்கு பெரிய சந்தோஷம். Pasteur était très content. என் தேவன் Mon Dieu என் ஜெபத்தை கேட்கிறார். a entendu mes prières. திருட்டு ஒரு குடும்பம் மாறாங்க. Donc une autre famille. ஒரு கதைக்கா Donc நீங்க c'est pour une நீங்க histoire, நல்லா hein. கொடுக்குற பிள்ளைகள் கதையை சொல்றேன். Donc je சரிதான்? dis pour l'exemple. Hein. அனனியா சாப்பிறாள். Donc Ananias et Saphira. பர்னபா கொடுத்த மாதிரி இவரும் வந்தார்கள். Donc comme par Barnabas donnait, ils venaient ஒரு aussi. விசுவாசி கொடுத்த மாதிரி இவரும் வந்தார்கள். Comme un autre fidèle donnait, ils sont venus. அவர் கொடுத்த மாதிரி இவரும் வந்தார்கள். Comme lui il donnait, ils sont venus. பர்னபா ஓடி முதல் மனுஷ புருஷன் அனனியா வந்தது. முதல் அனனியா வாரா. Donc Ananias venait en premier. அவங்க என்ன செய்தாங்க? Que faisait-il? தங்களுக்கு இருந்த நிலத்தை வித்தாங்க. Ils ont vendu le terrain qui leur appartenait. பாஸ்டர் கேட்டவரா நிலம் வித்து தர சொல்லி. Est-ce que le pasteur a demandé vendre le ஒரு terrain? பொதுவான அறிவித்தல். C'était une annonce générale. நான் கேட்கல நிலம் வித்து உங்களுக்கு கேட்கலையே. Est-ce que moi je vous ai pas demandé de ஒரு vendre votre பொதுவான terrain? அறிவித்தல். C'était une annonce générale. யாராவது உதவி செய்யுங்க. Quelqu'un a aidé. அதான் சிலர் செய்யணும். Donc c'est ce qu'ils faisaient certains. பர்னபாவும் Barnabas, சாரி அனனியாவும் சப்ராலும் Ananias et Saphira, கணவன் மனைவியா பேசிக்கொள்றாங்க. ils se parlaient entre eux. Entre இங்க mari et வாங்கப்பா femme. பாஸ்டர் நமக்கு நல்ல நெருக்கமான ஒரு ஆள். Donc pasteur est très proche avec nous. இவ்வளவு பேர் கொடுக்குறாங்க. Il y a beaucoup de personnes qui donnent. நாங்களும் கொடுப்போம். Nous aussi nous donnons.
என்னோட நிலத்தை விற்போம், vendons notre terrain, என்னோட வீட்டை விற்போம். donc nous vendons notre maison. எல்லாரும் காணி கொடுக்கறத நாங்க பார்த்தோம். Nous avons vu tout le monde donner de l'offrande. எனக்கு 2 நிலம் இருக்குது, Nous avons 2 terrains, ஒன்றை வித்த கொடுப்போம். on va en vendre un. 2 வீடு இருக்குது, Nous avons 2 maisons, ஒன்றை கொடு. அவங்க நல்லதானே, donc c'est bien, எடுத்த தீர்மானம் பிள்ளை இல்லை. la décision était correcte. ஒரு சோம் பண்றாங்க 2 பேரும் புருஷனும் பஞ்சாந்த மீட்டவு. Donc mari et femme priaient la nuit. ஆண்டு இந்த வீடு ஒரு 2 லட்சம் யூரோ வரும். Seigneur, cette maison elle vaut 200 000 நாங்க euros. வித்து பாஸ்டர்ட கொடுக்குறோம். Nous allons vendre et vous donner au pasteur. கொஞ்சம் கூட வித்திருப்பாங்க. Ils auraient pu vendre un peu plus. டக்கண்டே பிசாசு இதயத்தை வஞ்சிச்சிட்டான். Mais Satan les a trahi leur cœur. பிசாசு இதயத்தை வஞ்சிச்சிட்டான். Donc Satan a trahi leur cœur. டக்கண்டு சொல்றாங்க, இது கூட தொகை மாதிரி தெரியல. Donc vous voyez pas que c'est un peu trop? 2 பேரும் களவு செய்ய ஒத்துக்கொண்டாங்க. Donc les deux se sont mis d'accord pour 2 பேரும் ஒத்துக்கொண்டாங்க புள்ள செய்யறது. donc les deux se mettaient d'accord pour faire une erreur. வைஃப் சொன்னா, அனனியா சொன்னா, A dit Anania. நான் ரைஸ் கறி செய்தாச்சு, Donc j'ai fait préparer le curry. ஆனா அரிசி ரைஸ் குக்கர்ல அரிசியை போட்டு வரேன், நீங்கள் முன்னுக்கு போகணும் பின்னால் வரேன் மனுஷி ஒன்று. Je vais préparer le riz, mais je vais venir derrière toi, mais vas-y devant. அவர் வந்தார், பிரஷர் பாஸ்டர். Il est venu vers pasteur, gloire à Dieu pasteur. நான் கேள்விப்பட்டேன், J'ai entendu pasteur. பர்னபா கொடுத்தது கேள்விப்பட்டேன், J'ai entendu que Barnabas ரெஜிவன் கொடுத்தது J'ai கேள்விப்பட்டேன், entendu que Régiven donnait. வாலிபன் கொடுத்தானா Il y a un பாஸ்டர் jeune கேள்விப்பட்டேன். homme donné aussi pasteur. பாஸ்டர் நீங்கள் அனௌன்ஸ் பண்ண மாதிரி காசெல்லாம் வந்துட்டு தான். Pasteur, est-ce que vous avez reçu comme vous avez annoncé l'argent? ஓன் தம்பி நான் ஜெபிச்சுட்டு இருக்கிறேன். Oui frère, je suis en train de prier. நான் ஹர் டைம் தனிப்பட்ட முறையில் கேட்கல. Je n'ai pas demandé individuellement. நான் பொதுவான அறிவித்தல் கொடுத்தேன் எல்லாருக்கும். J'ai donné une annonce générale. ஏண்டா எனக்கு தெரியும் என்னோட ஆவியானவர் இருக்கிறார். Moi je sais que l'Esprit Saint est avec moi. பாஸ்டர் நீங்க அனௌன்ஸ் பண்ணீங்க. Pasteur, vous avez annoncé. எங்களுக்கு 2 நிலம் இருந்தது. Nous avions 2 terrains pas. நான் மனைவி வீட்டை போய் ஜெபம் பண்ணி முடிவெடுத்தோம். Moi et ma femme nous avons prié et décidé ஒரு நிலத்தை கொடுப்போம் pour donner un terrain. பாஸ்டர் Pasteur. அனனியா ஓடி வந்து, Et Anania courait vers பாஸ்டர் pasteur. உங்களோட பேசணும். Pasteur, je dois vous parler. வா மகன், Viens mon fils. வாங்க, என்ன வேணும், என்ன Qu'est-ce வந்தீங்க? que tu veux? பாஸ்டர் உங்களை பார்க்க வந்தேன். Je suis venu vous voir ஓகே, pasteur. முதல் நீ டீ குடி. Bois un thé. டீயை குடி. சரி பாஸ்டர் இந்தாங்க. Pasteur, tenez. பாஸ்டர் சொன்னார், Pasteur disait நோ. non. வடிவா கேளுங்க. Écoutez bien. நோ. Non. என்ன சொன்னார்? Qu'est-ce qu'il a dit? இந்த இடத்துல ஒரு ஆவியானவர் நிற்கிறார். Il y a un Esprit Saint qui est là. அவரை நான் பார்த்து கொண்டே இருக்கிறேன். Et je le vois constamment. ஆனா நீ பார்க்க முடியாம இருக்கிற. Mais tu n'arrives pas à le voir. காரணம் நீ பொய் சொன்னபடியா. Parce que tu as menti. உன்னால அவரை பார்க்க முடியாம Tu இருக்கிற. n'arrives pas à le voir. ஆனா என்னோட பக்கத்துல Mais நிற்கிறார். il est avec moi à côté. ஆனா அவர் சொல்றார், Mais il dit இதை நீ வாங்காத. ne le prends pas. இந்த கணவன் மனைவி குடும்பம் எனக்கு பிரியமில்லாதாக்கள் கையோட அவங்களோட கையில பணம் வாங்காத. Ce mari et femme ne sont pas agréables, donc ne prends pas l'argent de leurs mains. ஆனா இவங்களுக்கு தெரியாது ஒரு ஆவியான் நிற்கிறார். Mais eux, ils ne savaient pas qu'il y avait un esprit saint. சிந்திய பாருங்க. Réfléchissez. ஒரு இமேஜ், ஒரு படம் காட்டுறேன். Je vous montre une image. ஒரு படம் காட்டுறேன் உங்களுக்கு அவ்வளவு தான். Je vous montre une image. பணத்தை கொடுக்க ஒரு வார்த்தை சொன்னார் பேதுரு. Lorsqu'il donnait l'argent, Pierre a dit un mot. நீ எனக்கு போய் சொல்லலையாப்பா. Ce n'est pas à moi que tu as menti. நீ பரிசுத்த ஆவிக்கு நீ போய் சொல்ற. Mais tu as menti au Saint-Esprit. எங்க நிற்கிறார்? Où est-il? எங்க நிற்கிறார்? Où est-il? கேட்கவே இல்லை. Il l'a même pas entendu. என்னப்பா சார் விஷக்கதை கதைக்கிறீங்க நீங்க? Pasteur, vous parlez comme un insensé. எங்க நிற்கிறார்? Où est-il? அப்படி கேட்கவே இல்லை. Il l'a même pas demandé. பேதுரு ஒரு வார்த்தை சொல்லேக்கே Lorsque Pierre disait un mot, சுருண்டு விழுந்தான். il est tombé à terre. காரணம் La raison, பொய். c'est un mensonge. சுருண்டு விழுந்தான். Il est tombé par terre. வாலிபர்கள் வந்தார்கள், Les jeunes venaient,
கொண்டே பொடியை அடக்கம் பண்ணார்கள். Ils ont parti l'enterrer. காரணம் யூத முறை அதே நாள்ல பொடியை அடக்கம் Parce பண்ணாங்க. que dans la coutume des Juifs, il faut faire l'enterrement le jour même. யூத முறை 2 நாள் பொடி வச்சிருக்க முடியாது. Les Juifs ne pouvaient pas garder le deuxième jour le corps. அதனால முஸ்லீமும் ஒரே நாள் பொடியை அடக்கம் பண்றது. Donc c'est pour cela les musulmans aussi font l'enterrement le jour même. பாஸ்டர் Pasteur, அடக்கம் பண்ணிட்டேன் பாஸ்டர், nous l'avons enterré, pasteur. வந்துட்டேன் பாஸ்டர். Nous sommes revenus. சரி பிள்ளைகள் வந்துட்டீங்க, நில்லுங்கடாப்பா. Restez ici les enfants. ஒரு பொம்பளை வருகிறது. Il y a une femme qui vient. பாஸ்டர் நிற்கிறார். Pasteur pense. ஓ காணிக்க வருகுது, Il y a l'offrande qui vient. காணிக்க வருகுது. L'offrande qui vient. பாஸ்டர் இந்த புருஷன் வந்ததா? Pasteur, est-ce que mon mari était venu? ஒன்றும் சொல்லல. Il n'a rien dit. உன் புருஷனை அடக்கம் பண்ணின கால்கள் அங்க நிக்குது. Les pieds qui ont enterré ton mari sont là. சொன்னாதான் À l'instant, மனைவியும் அதுல விழுந்துட்டா. la femme même, elle. என்ன சொல்ல வாரன்? Qu'est-ce que je veux vous dire? அவர் உருவமா நிற்கிறார் ஆவியானவர். Il est là en forme l'Esprit Saint. அவர் ஒரு ஆளா நிற்கிறாருங்க. Il est là en tant qu'une personne. அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. C'est ça la vie chrétienne. சுலபமா சுகத்தை பெற வேண்டிய சில கிறிஸ்தவர்கள் Certains chrétiens qui devaient recevoir facilement la guérison, கஷ்டப்படுறீங்க. vous êtes dans la difficulté. சுலபமா ஆஸ்வாத்தை பெற வேண்டிய சில கிறிஸ்தவர்கள் Certains chrétiens qui devaient recevoir facilement les bénédictions, அவரை கனம் பண்ண தெரியாம vous ne, sans connaître de l'honorer, அவரை வேதனைப்படுத்தி கொண்டு இன்றைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. vous êtes en train de vivre en l'attristant. ஈஸி, அவருடைய ஆஸ்வாத்தை பெறது சரியான ஈஸி. C'est très facile de recevoir sa bénédiction. இப்ப அனனியா சப்ரால் என்ன செய்தாங்க? Donc qu'est-ce qu'ils ont fait Ananias et Saphira? ஒன்றும் செய்யல தானே. Ils n'ont rien fait. ஒரு 10 € ஒளிச்சு வந்துட்டாங்க. Ils ont caché 10 €. ஒரு 10 € வீட்டில் எடுத்து ஒளிச்சது பிரச்சனையா? Donc est-ce que c'est vraiment un problème d'avoir caché 10 €? அவருக்கு பிரச்சனை. Pour lui, c'est un problème. அவருக்கு தெரியல. Parce que lui, il ne connaissait pas ஒரு ஆவியானவர் அங்க நிற்கிறார். qu'il y avait un Esprit Saint qui se tenait là-bas. என்ன பாவம்? Quel était le péché? ஒரு பொய். C'était un mensonge. ஒரு பொய் அவ்வளவுதான். C'est un mensonge. இது பழைய ஏற்பாடுல புதிய ஏற்பாடு. Ce n'est pas l'Ancien Testament, mais le Nouveau Testament. யாருக்கு பொய்? À qui il mentait? பரிசுத்த ஆவியாருக்கு. Au Saint-Esprit. இப்ப கேக்குறேன், பொய் யாருக்கு சொன்னது? À qui il disait le mensonge? யாருக்கு சொன்னது? À qui il disait? பேதுருக்கு. À Pierre. He lied to Peter. Il mentait à Pierre. யாருக்கு பொய் சொன்னது? À qui il mentait? பேதுருக்கு. À Pierre. பேதுரு என்ன சொன்னார்? Qu'est-ce qu'il a dit Pierre? என்னத்தானப்பா பாக்குற? Mais c'est moi que toi tu vois. எனக்கும் உனக்கும் இடையில Entre moi et toi, ஒருவர் நிற்கிறார். il y a quelqu'un. நீ வாழ்வதும் நீ இருப்பதும் வாழாம இருப்பதும் உன் கையிலாம் இருக்குது. Donc c'est entre tes mains ta vie. என்ன அர்த்தம்? Que veut dire? பரிசுத்த ஆவியானவர் Saint-Esprit, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஒவ்வொரு மத்தியிலும் நிற்கிறார். il est parmi toutes personnes qui ont accepté Jésus-Christ. மனுஷனை உணர்கிறது போல Tout comme on ressentait un homme, அவரே உணரலாம். on peut le ressentir. மனுஷர்கள் நம்மை தொட்டு பேசும் பொழுது எப்படி உணர்றோமோ Tout comme nous ressentons lorsque un homme அவரை une femme nous touche, எங்களால உணர முடியும். nous pouvons le ressentir. முடியும். Nous pouvons. அநேகரால முடியல. Mais beaucoup ne peuvent தொடர்ந்து அவரை காயப்படுத்துறது, nous l'attristent தொடர்ந்து constamment. அவரை வேதனைப்படுத்துறது. Ils attristent constamment. உங்களோட வீட்டில் நான் இருக்கிறேன் சிஸ்டர் வதனி. Sœur Vadani, je suis chez vous, dans votre maison. உங்களோட உள்ள இருக்கிறேன், ஒரு விருந்தாளியா இருக்கிறேன். Je suis dans votre maison. ஒரு en tant கிழமைக்கு இருக்கிறேன், qu'invité pour ஒரு une கிழமைக்கு semaine. இருக்கிறேன். நீங்க என்ன பற்றியே குறை சொல்ல கொண்டிருக்கிறீங்க வீட்டில் வச்சுக்கொண்டு. Vous êtes en train de me critiquer en me நான் gardant dans இருப்பேனா? votre maison. Est-ce que நான் je இருப்பேனா? resterai chez vous? நான் இருப்பேனா? Est-ce que je resterai? இல்ல. Non. ஒரு மனுஷன் நானே
Moi, qui est un நீங்க homme, உங்களோட புள்ள ஒரு கிழமை என்ன தங்க வச்சு கொண்டு vous me faites séjourner chez vous pendant une semaine. ஆனா ஒரு சொன்னீங்க பாஸ்டர் வீட்டு வந்து இருங்கன்னு சொல்றீங்க. Vous m'invitez, pasteur, venez chez nous. ஆனா என்ன வீட்டை வர சொல்லி போட்டு Mais vous m'invitez ஒரு chez ரூமை vous. தந்து போட்டு Et on donnait une நீங்க என்ன chambre. செய்றீங்க? Mais qu'est-ce que vous faites? என்ன பத்தி கதைச்சு கொண்டுக்கிறீங்க? Vous parlez de moi. சொல்லுங்க இருப்பனா இந்திரன் Est-ce que je resterai? காதுல விழுகுது. J'entends. ஏன்னா தெரியுது இவங்க என்ன பத்தி பேசி கொண்டுக்கிறாங்க. Je sais qu'il parle à propos de moi. எனக்கு இப்ப வழியில போகலாம். Mais quand est-ce que je pourrais டக்குன்னு எனக்கு அடுத்த ஃப்ரெண்ட் அமல். Donc j'ai un autre அமல் ami. பிரதர் Amel. ஒரு வீட்ல ஒரு நாள் ஒரு கிழமை தங்கட்டா தம்பி. Est-ce que je peux rester? ஏன் வேற வீட்டை தேடுறேன்? சொல்லுங்க ஏன் வேற வீட்டை தேடுறேன்? நான் இருந்த வீட்டுல என்ன பத்தி பேசுறாங்க. Parce que là où, dans la maison là où j'étais. இப்போ நான் அமல் வீட்டை வந்து அவங்க எனக்கு ஒரு ரூம் தாராங்க. Là je vais chez frère ஒரு Amel et il me donne சாதாரண une chambre. மனுஷனாலேயே யாராவது எங்களை பற்றி குறை பேசினா அதுக்கு பிறகு அங்க படுக்கையும் மனமில்லை தீவுடிக்கே மனமில்லை சாப்பாடு மனமில்லை ஒளிச்சு இரவரவா என்னலால பாஞ்சு விடலாம்னு இருக்க ஒரு மனுஷன் நினைப்பான் என்றால் வானத்தையும் பூமியையும் படைச்ச தேவன் எப்படி ஐயா இருப்பார் என்னோட? Comment le Dieu qui a créé les cieux et la terre qui peut rester avec moi? How can he? எப்படி இருப்பார்? Comment il restera? அநேகர் ஜெபிக்கிறீங்க. Beaucoup d'entre vous vous priez, ஃபெயில். mais vous échouez. உபவாசம் பண்றீங்க. Vous jeûnez, ஃபெயில். vous échouez. நாளுக்கு நாள் பிரச்சனை கூடிக்கொண்டே போகுது. De jour en jour, les problèmes வேதனை augmentent, கூடிக்கொண்டே போகுது. les souffrances augmentent. நீங்க கனம் பண்ண வேண்டிய ஒரு ஆள் Mais la personne que vous devez honorer, அந்த தெய்வம், c'est ce Dieu, அந்த c'est பரிசுத்தாவியானவர். ce Saint-Esprit. தட்டுங்க, ஆரோள் கை தட்டு ஒரு ஆள். Applaudissez. அவர் போயிட்டா S'il part, திருப்பி கொண்டு வரது கஷ்டம். c'est அவர் très difficile de ramener. வெரி டிஃபிகல்ட். C'est très difficile de le refaire revenir. கொண்டு வர கஷ்டம். C'est difficile de le faire revenir. திருப்பி எடுக்கிறது நாள் எடுக்கும் எங்களுக்கு. Donc ça va prendre de temps pour le faire revenir. பர்னபா கொடுத்த காணிக்கை எடுத்துட்டார். Il a accepté l'offrande de Barnabas. விசுவாசி கொடுத்த காணிக்கை Il a எடுத்துட்டார். accepté l'offrande du fidèle. ஒரு வாலிபன் கொடுத்த காணிக்கை எடுத்துட்டார். Il a pris l'offrande du jeune homme. சபைக்கு தேவை இருக்கு. Il y a le besoin de l'église. இவன் கொடுத்த காணிக்கை எவ்வளவு முக்கியம் எனக்கு சபைக்கு. Donc l'offrande qu'ils ont donnée, c'était très important. சிலர் நினைக்கிறீங்க Certains pensent. நாங்க கொடுக்கிற தசாபாகம் பெருசா கொடுக்கிறோம். Donc nous donnons la dîme, elle est grande. சிலர் நினைக்கிறீங்க Certains vous pensez நீங்க கர்த்தருக்கு கொடுக்குறீங்க que vous donnez au Seigneur. சரியா கொடு. Donnez-le correctement. அவர் வானத்தையும் பூமியை உண்டாக்கின தேவன். Donc c'est Dieu qui a créé les மண்ணும் cieux et la terre. பொன்னும் மண்ணும் பொன்னும் அவருடையது. La terre et l'or appartiennent à வெள்ளியும் lui. பொன்னும் அவருடையது. L'argent et l'or appartiennent à lui. அது என்ன பாவம் செய்தது? Donc quel est le péché qu'ils ont commis? ஒரு சின்ன பொய் தானே. C'est un petit mensonge. புதிய ஏற்பாட்டில் C'est dans le Nouveau Testament. பொய்யை அகற்றுங்க. Donc ôtez les mensonges. வேதம் சொல்லுது எபேசியர் புத்தகத்தில் La Bible dit dans Éphésiens, பரிசுத்த ஆவியை தூக்கப்படுத்தாதீங்க. n'attristez pas le Saint-Esprit. உங்க மனைவியை நீங்க தூக்கப்படுத்தினால் Si vous attristez votre femme, நாளை சேர்ந்துடுவீங்க. vous allez vous réconcilier உங்கள் demain. பிள்ளைகளை நீங்க தூக்கப்படுத்தினா Si vous attristez vos enfants, அடிச்சாலும் வீட்டோட போக மாட்டாங்க. même si vous les frappez, ils ne vont pas quitter la maison. அவர் தெய்வம். Lui, il est Dieu. அவர் தெய்வம். Lui, il est Dieu. பாதிப்பு எங்களுக்கு தான், L'impact, c'est pour nous, அவருக்கு அல்ல. pas pour lui. பாதிப்பு எங்களுக்கு தான். Donc les conséquences, c'est pour இந்த nous. கொரோனா காலத்துல Dans cette பயந்து période, பயந்து ஓடி வாரீங்க. vous venez avec la crainte. அவர் இல்லாம வாழாதீங்க. Ne vivez pas sans lui. வீட்டை போயக்க Lorsque vous repartez, அவரோடு கைபிடிச்சு போங்க. tenez-lui la main et partez. தேவன் ஆவியா இருக்கிறார். Dieu est esprit. அவர் எங்கேயோ Là où il est, அங்கே விடுதலை. il y a la délivrance. இந்த ஆவியானவர் Cet esprit, உங்களோட இருந்தால்
est avec vous, உங்கள் சரீரம் சுகமா இருக்கும், votre corps sera உங்க guéri, வீடு சந்தோஷமா இருக்கும், votre maison sera joyeuse, குடும்பங்கள் சந்தோஷமா les இருக்கும், familles seront joyeuses, கையிட செய்கிற தொழில் ஆசுவாதமா le இருக்கும், métier que vous faites sera béni, நீங்க செய்கிற ஊழியங்களே கர்த்தருக்கு விருப்பமா இருக்கும். donc même les ministères que vous faites seront agréables pour Dieu. கர்த்தருடைய ஆவி எங்கேயோ Là où il y a l'Esprit de Dieu, அங்க விடுதலை. il y a la délivrance. எழுத இப்ப எல்லாரும் Mettons-nous debout. அதான் சொன்னார் ஆண்டவர். C'est pour cela Dieu a dit கர்த்தராகிய இயேசுவின் கிருபை, que la grâce du Seigneur Jésus, அவர் கிருபையினால ரட்சிக்கப்பட்டோம். nous sommes sauvés par sa grâce. தேவனுடைய அன்பு, L'amour de Dieu. அவருடைய அன்பு தான் தன் குமாரனை அனுப்பினார் எங்களுக்கு. C'est son amour qui a envoyé son Fils pour nous. பரிசுத்த ஆவியோட ஐக்கியம், La communion de Saint-Esprit. walking with God, Marcher avec Dieu. walking with God. Marcher avec Dieu. தேவனோடு நடக்கிறது. Le fait de marcher avec Dieu. என்ன பாருங்க, Regardez-moi, நடக்கணும் தேவனோட. il faut marcher avec Dieu. யாரும் கிட்ட வர முடியாது, Personne ne peut s'approcher. யாரும் எதிர்க்க முடியாது. Personne ne peut se... அம்புகள் விழும், Les flèches Flash. tomberont, சூறாவளி வரும், les tempêtes viendront, காற்று வரும், les vents viendront, கொரோனா வரும், corona viendra, வியாதி வரும், et les maladies viendront, ஒன்றும் செய்ய முடியாது. mais ils ne peuvent rien faire. என்னை சுற்றி ஆவியானவர் Parce qu'autour de moi, il y a l'Esprit Saint. அக்னியா இருக்கிறார், Il est en tant que feu autour காற்றா de moi. இருக்கிறார், Il est vent autour. தண்ணியா இருக்கிறார். Il est haut. புறாவை போல எனக்கு Il மேல est comme une பறந்து colombe. கொண்டே வாரார். Il vole sur moi comme une காரணம் colombe. ஆவியானவர், Parce que தேவன் ஆவியானவராக parce que இருக்கிறார். Dieu est esprit. அவர் என்னை பாதுகாக்கிறவர், Parce qu'il nous protège. என் தேவையை சந்திக்கிறவர், Il pourvoir என்னை mes besoins. போஷிக்கிறவர், Il me nourrit. என் வீட்டை Il பாதுகாக்கிறவர், protège ma maison. எனக்கு சமாதானம் Il கொடுக்கிறவர், me donne la paix. எனக்கு சந்தோஷம் Il me கொடுக்கிறவர், donne la joie. என் வாழ்வை கட்டுகிறவர், Il bâtit ma vie. என் தேவையை சந்திக்கிறவர், Il pourvoit mes besoins. என் பிள்ளைகளை உணர்த்துகிறவர், Il me fait convaincre. எனக்கு ஆலோசனை கொடுக்கிறவர். Il me donne des conseils. அவர் எப்போதும் என்னோட இருக்கிறார். Il est toujours avec moi. சீஷர்மார் இது பெரும்பெறையும் அவர்களால ஒரு வெற்றியான ஊழியம் செய்ய முடியல. Mais les disciples ne pouvaient pas faire un ministère jusqu'à qu'ils soient recevables. 3 வருஷமா இந்த சீஷர்மாரால ஒரு ஜெயமுள்ள ஊழியம், ஜெயமுள்ள வாழ்க்கை செய்ய முடியல. Mais pendant 3 ans et demi, ces disciples ne pouvaient pas avoir une vie victorieuse. எப்ப அவர் பரிசுத்தாவியா வந்தாரோ, Mais lorsqu'il est venu en tant que Saint-Esprit, அதன் பின்பு அவர் நடத்த ஆரம்பிச்சிட்டார். après cela, il commençait à les conduire. அவர் இல்லை என்றால் S'il n'était pas là, நீங்க உங்களை நடத்துவீங்க அல்லது பிசாசு உங்களை நடத்தும். vous allez vous conduire vous-même, ou sinon c'est le diable qui va vous conduire. உயர்த்துங்க 2 கரங்களையும், Levez vos deux mains, 2 கைகளையும், les 2 mains, பேசுங்க அப்பாவோட. parlez avec votre Père. அவர் உங்களோட அப்பா. S'il est votre Père, நம்ம நியாயம் தீர்க்க வரையில, il n'est pas venu nous juger. நாம ஆஸ்வாதமா இருக்கணும், Nous devons être bénis. நாங்க சுகமா Nous இருக்கணும். devons être guéris. உங்க புள்ளவுடைக்கு எவ்வளவு கஷ்டப்படுறீங்க. Lorsque vos enfants font une erreur, combien vous êtes triste. உங்க மனைவி உங்களை வேதனைப்படுத்தக்க எவ்வளவு கஷ்டப்படுறீங்க. Lorsque votre femme vous attriste, combien dans la difficulté vous êtes. உங்க புருஷன் எவ்வளவு கொடுமை செய்யறாரு, உங்களுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறீங்க. Combien votre mari, lorsqu'il vous fait mal, combien vous êtes en difficulté. அவர் தேவன், Lui, il est Dieu. அவரை பத்திரமா பார்த்து கொள்ளுங்க. Gardez-le précieusement. அவர் உதவி செய்கிறவர், Il est là pour aider. ஆலோசனை பண்ணுகிறவர், Il conseille. சுகமாக்குறவர், Il guérit. கற்றுக் கொடுக்கிறவர், Il enseigne. கைவிடாதவர், Il n'abandonne pas. சமாதானம் Il கொடுப்பவர், donne la paix. சந்தோஷம் Il கொடுப்பவர், donne la joie. ஞான வரங்களை Il கொடுப்பவர், donne des sagesses, de dons. ஆவியை அருளுகிறவர், எங்களுக்கு Il donne son esprit. ஐக்கியத்தை உண்டாக்குறவர், Il fait naître la தன்னோடு communion. ஐக்கியத்தை உண்டாக்குவார், Il fait une communion avec lui. மனுஷரோடு ஐக்கியத்தை Et உண்டாக்குவார். avec les hommes, il fait une communion. அவர்தான் இயேசு கிறிஸ்துவாகிய பரிசுத்த ஆவியானவர். C'est lui qui est l'Esprit Saint, qui est Jésus-Christ. அவர்தான் தேவனாகிய பரிசுத்த ஆவியானவர். C'est lui qui est l'Esprit Saint, qui est Dieu. அவரை இந்த உலகத்துக்கு இயேசு விட்டு போனது அவரோட ஐக்கியமா இருங்க. Jésus l'a laissé dans ce monde pour que nous ayons une communion avec lui. ஒரு வீட்டில் ஒருவர் ஐக்கியமா இருந்தா போதும் இயேசுவோட. Il suffit qu'une personne dans la maison soit en communion avec Jésus. அந்த
வீட்டை பிசாசு தொட முடியாது. Satan ne peut pas toucher cette maison. ஒரு வீட்டுக்குள்ள ஒரு நபர் போதும் இயேசுவோட ஐக்கியமா Il இருக்கிறது. suffit qu'une personne ait la communion avec அந்த Jésus. ஒரு நபர் நிமித்தம் முழு வீட்டையும் கர்த்தர் À பாதுகாப்பார். cause de cette personne, une seule personne, Dieu protégera cela avec cette Pray maison. பண்ணுங்க. Priez. சொல்லுங்க ஆவியானவரே Dites, Saint-Esprit, என்ன பண்ணீங்க. pardonnez-moi. வேதம் சொல்லுது அவரை அவித்து போடாதீங்க. La Bible dit de ne pas l'attrister. அவரை வேதனைப்படுத்தாதீங்க. Il ne faut pas le faire souffrir. அவர் ஆவியானவர். Lui, il est esprit. அவர் சுகமாக்குறவர். Il est quelqu'un qui guérit. அவர் பிரசன்னமா இருக்கிறார். Il y a sa présence. அவர் உங்கள் தேவையை சந்திக்கிறவர். Il pourvoit vos besoins. உங்களை பாதுகாக்கிறவர். Il vous protège. உங்களோடு எப்போதும் இருக்கிறவர். Il est toujours avec vous. உங்களை கைவிடாதவர். Il ne vous abandonne pas. உங்களை காப்பவர். Il vous protège. 24 hours உங்களோட இருக்கிறார் ஆண்டவர். 24 heures, il est avec vous. ஜெபம் முடியுமா? Est-ce que nous vous pouvons prier et finir? அவரோட பேசுறீங்களா நீங்க? Parlez அவரோட avec lui. பேசுறீங்களா? Est-ce que vous pouvez parler? பேசுங்க அவரோட. Parlez avec lui. பேசுங்க. Parlez. Speak to the Holy Spirit. Parlez பேசுங்க. avec le Saint-Esprit. பேசுங்க. Parlez. அவர் loving God. C'est un Dieu உங்களை qui vous நேசிக்கிறார் aime. அவர். C'est un Dieu qui vous உங்களை aime. நேசிக்கிறார். C'est Dieu qui vous உங்களை aime. நேசிக்கிறார். Il vous aime. அதனால தான் இந்த வார்த்தை உங்களுக்கு. C'est pour ça il y a அவரோட ஐக்கியமா இருங்க. gardez la communion avec அவரோட ஐக்கியமா இருங்க. Soyez en communion avec He is your father. Il est votre père. அவர் உங்கள் தகப்பன். Il est votre père. அவர் உங்கள் ஆண்டவர். Il est votre Seigneur. உங்களுக்காக சிலுவையில மரித்தவர். Il est mort pour vous sur la croix. உங்களுக்காக உலகத்தில வந்தவர். Il est venu sur la terre pour vous. உங்களோட இருக்கிறார். Il est avec vous. ஆவியா Il இருக்கிறார். est esprit. உங்களுக்காக Pour vous. உங்களுக்காக Pour vous. உங்களை சுகமாக்க Pour vous guérir. உங்களை விடுதலையாக்க Pour vous délivrer. உங்களை ஆசீர்வதிக்க Pour vous bénir. உங்கள் குடும்பங்களுக்காக Pour vous, mes familles. உங்களுக்குள்ள இருக்கிறார். Il est en vous. ஜெபம் பண்ணுங்க. Priez, priez. ஜெபிங்க. Priez. Thank you. Thank you, Jesus. இந்த உணர்வு உங்களுக்குள்ள இருக்குமெண்டா Si vous avez ce sentiment, மிகவும் சந்தோஷப்படுவீங்க. vous serez très joyeux. யாரை குறிச்சும் கவலைப்பட மாட்டீங்க. Vous ne vous inquiéterez de personne. வேதம் சொல்லுது உலகத்தில் இருக்கிறவனிடம் La Bible dit celui qui est dans plus que celui qui est dans le monde. எனக்குள்ள இருக்கிறவர் Celui qui est en moi பெரியவர். est grand. எங்களை நேசிக்கிற பரலோக பிதாவே, Père céleste qui nous aime. பரிசுத்த ஆவியானவரே, Saint-Esprit, எங்களை மன்னிங்க. pardonnez-nous. எங்களை மன்னிங்க. Pardonnez-nous. எங்களை அறியாமகளை மன்னிங்க. Pardonnez nos ignorances. எங்கள் குறைகளை மன்னிங்க. Pardonnez nos défauts. நாங்க சில பிள்ளைகள் தவறுகளை மன்னிங்க. Pardonnez nos erreurs, nos fautes, Seigneur. எங்களோட ஐக்கியமா இருங்கப்பா. Soyez en communion avec nous. எங்களோட Seigneur. ஐக்கியமா இருங்க. Soyez en communion avec நாங்க nous. உங்களோட ஐக்கியமா இருக்க விரும்புறோம். Nous voulons être en communion avec உங்க vous. பிரசன்னம் வேணும் எங்களுக்கு. Nous voulons ta présence. உங்களோட மகிமை வேணும் Nous எங்களுக்கு. voulons votre présence. உங்களோட வல்லமை வேணும் எங்களுக்கு. Nous voulons votre puissance. ஆவியானவரே, Saint-Esprit, எங்களோட எப்போதும் இருங்க. soyez avec nous tout le temps. எங்களை Ne கைவிடாதீங்கப்பா. vous abandonnez pas. எங்கள் குறைகள் குற்றங்கள் தவறுகள் பிள்ளைகளை மன்னிங்கப்பா. Pardonnez nos erreurs, nos fautes, nos மனுஷரோடு Seigneur. ஐக்கியம் இருக்கிறத விட Au lieu d'avoir de la நாங்க communion avec les hommes, ஐக்கியத்தை உங்களோடு உண்மையா ஏற்படுத்தணும். nous devons avoir une communion avec toi. கூட இருங்கப்பா. Gardez, restez avec இயேசுவின் nous. நாமத்தில் ஜெபிக்கிறோம். Nous prions au nom de Jésus, எங்களை ஜீவன் கொடுத்த நல்ல பிதாவே. le Père qui nous a donné la vie. ஆம், எல்லோரும் சொல்லுவோம். Est-ce que nous- என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமுடைய பரிசுத்தநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கரங்களை ஏற்றுவோம். எத்தனை பேருக்கு இந்த மெசேஜ் பேசி இருக்குது? உங்களால் அவரை உணர முடியும். நேற்று நான் வெளியில் போயிருக்க திடீரென்று மழை பெய்யுது. கம்மியா தம்பி, நேற்று மழை பெய்யுது. மழையை உணர்றேன். Hier, je suis parti dehors et il y avait la pluie, donc je pouvais la ressentir. சமைக்கிறோம். Nous cuisinons, நெருப்பு சுடுகுது. le feu le brûle, உணர்றோம். nous le ressentons. அவரே உணரணும். நான் Lui aussi, nous pouvons le ressentir. ஐ மஸ்ட் ஃபீல் ஹிம், ஐ மஸ்ட் சே ஹிம். Je dois le ressentir. இந்த காலமாக ஒரு சௌகரிக்கு ஜெபம் பண்ணேன். J'ai prié pour une sœur ce matin. சொன்ன பாச இந்த பர்த்டே ஜெபம் பண்ணுங்க. Pasteur, c'est mon anniversaire, priez. என்ன ஜெபிச்சான் தெரியுமா? Vous savez qu'est-ce que j'ai prié? மனுஷர் கொடுக்குற கிஃப்ட் Les cadeaux que les hommes donnent, அது உடையும்.
ils vont se casser அது காணாமல் போகும். et vont se perdre. பரிசுத்த ஆவியானுடைய gift Mais les cadeaux, les dons de அது Saint-Esprit, நித்தியமானது. c'est éternel. இந்த உலகத்தில் எங்களுக்கு உண்மையான gift என்றால் Donc dans ce monde, le cadeau véritable, பிதாவாகிய தேவன் எங்களுக்கு கிறிஸ்துவாக வந்ததுதான் உண்மையான gift. c'est le fait que le Père qui est venu en tant que Christ, c'est un vrai don pour nous. கர்த்தராகிய இயேசுவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் என்றென்றும் எப்பொழுதும் தேவ சமாதானத்தோடும் தேவ சந்தோஷத்தோடும் கூட இருப்பதாக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் நீங்கள் செய்த சகல காரியங்களையும் அவர் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கைகளை உயர்த்துவோம். ஆண்டவர் ஊழியக்காரன் உங்களை இந்த பொல்லாத இந்த குரானா இருக்கிற காலத்திலும் நாங்கள் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம். நீங்கள் அத்தனை பேரும் தேவனால் பாதுகாக்கப்படணும். ஆகவே கர்த்தராகிய இயேசுடைய ஊழியக்காரன் நான் உங்களை என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உங்களை பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆஸ்வதிக்கிறேன். நீங்கள் சகலரும் ஆஸ்வாதமான ஜனங்களாக வாழ்வீர்களாக. ஆமென். கைகளை தட்டுவோம். நாங்கள் அவருக்கு